அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கக்கூடிய திரை காவியங்கள் திறனாய்வு. இன்றைக்கு நாம் காண இருப்பது ஸ்பெஷல் ஷோ 30. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கண்ணதாசன் கலைக்கூடம் நம் காவிரி மைந்தன் ஐயா அவர்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திரைப்படம் சித்ராலயா தயாரிப்பில் சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான அற்புதமான நகைச்சுவை கலந்த பொழுதுபோக்கு நிறைந்த திரை ஓவியம். டி.எஸ். பாலையா அவர்கள், முத்துராமன் அவர்கள், நாகேஷ், காஞ்சனா, சச்சு, மீனா, ராஜஸ்ரீ மற்றும் பலர் நடிப்பில் உருவான மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் டி.கே. ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாட்டு வரிகளில் உருவான காவியம் காதலிக்க நேரமில்லை. இந்த திரைப்படத்தை நமக்கு ஆய்வுரை செய்ய நம்மோடு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் காலச்சக்கரம் டி.ஏ. நரசிம்மன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். கருத்துரை வழங்குவதற்கு தமிழ் திரையிசை ஆய்வாளர்களாக திரு கீதகாந்தி அவர்கள், திரு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்கள், பாடல்கள் பற்றி கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள், பாடும் குயில்களாக திருமதி உமா சுந்தர் மற்றும் திரு கலைமுகன் அவர்கள், பாத்திர படைப்புகளை நமக்கு வழங்க திருப்பத்தூர் வாகித் அவர்களும், இந்த நிகழ்ச்சியின் கருவாக்கம் உருவாக்கமாக இருந்து கண்ணதாசன் கலைக்கூடத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக சிறப்பு அழைப்பாளர் அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். காலச்சக்கரம் டி.ஏ. நரசிம்மன் அவர்களின் அறிமுகம். டி.ஏ. நரசிம்மன் என்கிற காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் கடந்த 35 வருடங்களாக பத்திரிகையாளராக திகழ்கிறார். இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழில் தனது பணியை துவக்கியவர். தற்பொழுது த ஹிந்து ஆங்கில நாளிதழின் நிர்வாக ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறார். சுமார் 15 நாவல்களை எழுதியிருக்கும் இவரது முதல் நாவல் காலச்சக்கரம். இது வெளியிடப்பட்டு பரபரப்பாக விற்பனையாக அதன் பெயரே காலச்சக்கரம் நரசிம்மாவாக இவருக்கு மாறிவிட்டது. இவரது ரங்கராட்டினம் நாவலை படித்த முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்கள் இவரை அழைத்து பேசி பாராட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கதாரா, பஞ்ச நாராயண கோட்டம், கர்ண பரம்பரை, குபேரவனக்காவல், அந்தப்புறம் போகாதே, அரிஞ்சயா போன்ற இவரது நாவல்கள் இவருக்கு தனி வாசகர் வட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. தற்போது இவர் எழுதியுள்ள 5 பாகங்களை கொண்ட அத்திமலை தேவன் பெரும் பரபரப்புடன் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சின்ன திரைகளில் கிருஷ்ணா காட்டேஜ், அபிராமி, அனிதா வனிதா, மாயா போன்ற தொடர்கள் உள்பட பல தொடர்களுக்கு இவர் திரைக்கதை வசனமும் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் தமிழ் முரசுக்கு சிறப்பு அரசியல் விமர்சகராகவும் கட்டுரைகள் பல எழுதி வருகிறார். பிரபல திரைப்பட இயக்குனரும் நகைச்சுவை வசனகர்த்தா சித்ராலயா கோபு அவர்கள் மற்றும் எழுத்தாளர் கமலா சடகோபன் அவர்களின் மகன் இவர் என்ற பெருமைக்குரியவர். இவரது மகன் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்வது போல ஷியாம் திருமலை அவர்கள் என்னை அறிந்தால் அச்சம் என்பது மடமையடா, என்னை நோக்கி பாயும் தோட்டா ஆகிய திரைப்படங்களுக்கு துணை மற்றும் இணை இயக்குனராகவும், இவரின் செல்வ மகள் ஸ்ரீயந்தா இயக்குனர் ராதா மோகனின் காற்றின் மொழி மற்றும் பொம்மை படங்களில் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளனர் என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம். குமுதத்தில் தற்போது மூவிடத்து வானரதம் என்கிற சரித்திர தொடர்கதையை ஐயா அவர்கள் எழுதி வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காதலிக்க நேரமில்லை துறைக்காவிய திறனாய்வுரையை வழங்குவதற்காக. வாருங்கள் ஐயா. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி அம்மா என்ன பத்தி இவ்வளவு சொல்லிருக்கவே வேணாம், ஒரே வரியில முடிச்சிருக்கலாம். காதலிக்க நேரமில்லை வசனகர்த்தா சித்ராலயா கோபுவின் மகன், அது போறோம். நான் அலைக்கடலில் ஒரு தோணி திரைப்படத்தில் புது பாணி, இதுதான் சித்ராலயாவின் தாரக மந்திரம். எதற்காக தோணியை தனது சின்னமாக வைத்தார்? அலைக்கடலில் தோணி செல்லும். ஸ்ரீதர் அவர்களுக்கு பிடித்த இடம் மெரினா பீச், உலகத்தின் 2வது அழகிய பீச். அந்த கடற்கரையில் வடகோடியில் 4 முதலமைச்சர்கள் பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சாதனையெல்லாம் செய்துவிட்டு ஓய்ந்து போய் அங்கே படுத்திருக்கிறார்கள். ஆனால் மெரினாவின் தென்கோடியில் ஒரு அழகிய
ஊற்று உருவானது. அதுதான் காதலிக்க நேரமில்லை. மாலை வேளைகளில் கட்டை பிரம்மச்சாரியான ஸ்ரீதர் திருவல்லிக்கேணி கோபுவின் வீட்டு மொட்டை மாடியில் தான் காலத்தை கழிப்பார். அங்கிருந்து கடற்கரையும் தெரியும், கடலோசையும் கேட்கும். 5 மணி வாக்கில் காஃபி டிஃபன் அருந்திவிட்டு அவர்கள் கடற்கரைக்கு போவார்கள். ஒரு நாள் ஸ்ரீதர் சென்னை திருவல்லிக்கேணி வீட்டுக்கு வந்தபோது அக்கம் பக்கத்து பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேரோ செய்தார்கள். அநியாயமா இப்படி கொண்டுட்டீங்களே அப்படின்னு. யாருமா நான் பொண்ணேன் அப்படின்னு. இந்த ரெஞ்சிலோர் ஆலயத்துல தேவிகா வைத்தியம் பார்த்த அந்த டாக்டரை கொண்டுட்டீங்களே, ஏங்க எங்களை இப்படி அழ வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இனிமே உங்களை அழ வைக்க மாட்டாருமா அப்படின்னு கோபு அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு இருவரும் கடற்கரைக்கு போனார்கள். ஸ்ரீதர், நாம ஏன் ஒரு நகைச்சுவை படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஸ்ரீதர், என்ன பேசுற நீ? அந்த பெண்கள் சொன்னதுக்காக என்னை இழுத்து விடாத. நான் கல்யாண பரிசு, சுமைத்தாந்தி, போலீஸ்காரன் மகள், கல்யாண பரிசுன்னு பிழிய பிழிய பெண்களை அழ வச்சிருக்கேன். என்ன போய் நகைச்சுவை படம் எடுக்க வச்சு கேலி கூத்தாக்கிடாது. இல்ல, நீ ரொமான்ஸ்ல பெரிய கிங்கு. ஒரு நகைச்சுவை ரோமன் ஹாலிடே மாதிரி ஒரு நகைச்சுவை படம் ஈஸ்ட்மேன் கலர்ல எடுக்கலாம் அப்படின்னு கோபு அவரை வேப்பில அடிச்சாரு. கோபுக்கு இந்த படம் ஃபுல்லா வேப்பில அடிக்கிறது தான் வேலை. சச்சியோட பாட்டியை வேப்பில அடிச்சாரு. யாரெல்லாம் மாட்டேன்னு சொன்னாங்க அவங்களை வேப்பில அடிக்கிறதே இல்லை. வேப்பில மட்டும் இல்ல, வேப்ப மரத்தாலேயே அடிச்சாரு இயக்குனர் ஸ்ரீதரை. ஒரு வழியா அவர் ஒத்துக்கிட்டாரு காதலிக்க நேரம்ல எடுக்க. அப்போதான் இந்த கரு உருவாச்சு. 2 பெண்கள் சென்னையில படிக்கிறாங்க. மூத்தவன் காதலிக்கிற ஒரு பையனை. அவங்க லீவுக்கு சின்னமலை எஸ்டேட்டுக்கு போறாங்க. அங்க பணத்திமிர் அகந்தை உள்ள ஒரு அப்பா அவங்க கல்யாணத்துக்கு கனவு கோட்டைகள் கட்டியிருக்காரு. ஆனா ஏழைகள் அவர் அனுமதிக்க மாட்டார். அந்த சின்னமலையில ஒரு மேனேஜர் இருக்கார், துணை மேனேஜர். அவரை சின்ன பொண்ணு காதலிக்கிற மோதல்ல உருவான சந்திப்பு காதலா மாறுது. அது தந்தை ஒப்புக்க மாட்டார்னு சொல்றதால அந்த பையன் தன்னோட சென்னை நண்பனை வரவழைச்சு அப்பாவா நடிக்க சொல்றான். அந்த சென்னை பையனோட அழைச்ச அந்த நண்பன் தான் மூத்த பெண்ணோட காதலன். இந்த மாதிரி குழப்பங்கள் வருது. பிளாட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு மேல கதை அங்கேயே நின்று போயிடுது. சரி, வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு திருப்பி வரைச்சு திடீர்னு விவேகானந்தர் இல்ல ஐஸ் ஹவுஸ் கிட்ட கோபுக்கு ஒரு ஐடியா வருது. அவர் சொல்றார், அந்த அப்பா வேஷம் போடுற அப்பனே சென்னையிலேருந்து இவரோட நண்பரா சின்னமலைக்கு வராரு பிசினஸ் விஷயமா பேச. அவரை பிள்ளைக்கே அப்பனை அறிமுகப்படுத்துறாரு. 2 பேரும் அப்பா பிள்ளை தெரியாம அங்கேயே காமெடி பேசுறாங்க. அவரோட அந்த கன்ஃபியூஷன் இன்னும் அழகா இருக்கும்னு சொல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. திரும்பி கடற்கரைக்கு அந்த கதையை பேசிட்டு கோபுவோட வீட்டுக்கு போய் மொட்டை மாடியில உட்கார்ந்து அதை ஃபுல்லா எழுதி அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு கரு உருவாச்சு. 10 மணிக்கு ஒன்லைன் ரெடி. இந்த காலத்துல திரைப்படம்னா ஏதோ ஹோட்டல்ல எல்லாம் பேசுறாங்க. டைட்டில் டிஸ்கஸ் பண்றதுக்கே ஹோட்டலுக்கு போறாங்க. கடற்கரை காந்தி சிலை பின்னாடி முழு படமும் திட்டமிடப்பட்டது, கோபுவும் ஸ்ரீதரும். அதனால்தான் மன்னாரன் கம்பெனி எழுத்தாளர் பைரவன் இதுல அறிமுகமான சடகோப்பனா அறிமுகமான கோபுவை தன் நண்பனை சித்ராலயா கோபுன்னு இந்த படத்துல ஸ்ரீதர் கோபு அப்படி என்று அறிமுகம் செய்தார் ஸ்ரீதர். சித்ராலயா கோபுவுக்கு 4 மகன்கள். அதுல மூத்தவன் கல்யாண பரிசு போது பிறந்தார். நான் நெஞ்சிலோர் ஆலயம் போது பிறந்தேன். என் தம்பி காதலிக்க நேரமில்லை போது பிறந்தார். என் கடைசி தம்பி காசேதான் கடவுளடா போது பிறந்தார். ஸ்ரீதர் கூட வேடிக்கையா கேட்பாராம், கோபு அடுத்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணணும், உன் மனைவிக்கு ஏதாவது டேட்ஸ் கொடுத்துருக்காரா டாக்டர் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாராம். அந்த மாதிரி நான் பிறந்த போதுதான் இந்த காதலிக்க நேரமில்லைன்ற ஊற்று உருவாச்சு. கடற்கரையில பேசி அதை திட்டமிட்டாங்க. அதுல எனக்கு ஒரு பெருமை. ஆனா அந்த படம் தீர்மானம் பண்ணாங்களே தவிர நிறைய தடங்கல்கள். முதல்ல ஒரு முதல்ல ராஜஸ்ரீ ஒப்பந்தம் செய்யப்படலை. அந்த இடத்துக்கு வெண்ணிலாடை நிர்மலா, அப்போ அவங்க பேர் சாந்தி, அவங்க தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. ஆனா என்ன காரணத்தாலும் ஸ்ரீதருக்கு அவங்க வேணாம் தோணி போச்சு. அதுக்கப்புறம் ஆட்கள் எல்லாம் தேடினாங்க. அந்த ஆட்களை ஒப்பந்தம் செய்ய நடிகர்கள் தேடினதே ஒரு வேடிக்கை. முதல்ல முத்துராமன் பாவம் நெஞ்சில் ஒரு ஆலயத்துல அவரை ஒரு அழுக்கு பைஜாமாவை மாட்டி படுக்கையிலேயே உட்கார வச்சுட்டோம், படுக்க வச்சுட்டோம். இந்த படத்துல கொஞ்சம் ஓடி ஆடி டியூட் பண்ற மாதிரி ஒரு சீன்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி முத்துராமனுக்கு வண்ண வண்ண ஆடைகள்ல அவரை டியூட் பாட வச்சு ஒரு காதல் மன்னனா அவரை மாத்தின படம் காதலிக்க நேரமில்லை. கிருஷ்ணா
சிவகுமார், நடிகர் சிவகுமார் இவங்கெல்லாம் ஹீரோ டெஸ்ட்டுக்கு வந்தாங்க ஆடிஷனுக்கு. ஆனா பள்ளி மாணவர்களை போல இருந்தாங்க ரெண்டு பேரும். அதனால வேற ஒரு ஆள் தேடினாங்க. அப்போ சிக்கியவர் தான் நம்ம ரவிச்சந்திரன். ஆஹ் காஞ்சனா உங்களுக்கு தெரியும், ஊட்டி வரை கோவை செழியன் அவர் தயாரிச்ச அந்த கோவை செழியன். நான் ஏரோஸ்டஸ் விமான பணிப்பெண் ஒருத்தரை பார்த்தேன், அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி காஞ்சனாவை, வசுந்தரா தேவின்ற காஞ்சனாவை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி வேக வேகமா ஒப்பந்தம் ஆச்சு. அப்போ ராஜஸ்ரீ பாத்திரத்துக்கு தான் பிரச்சனை வந்தது. ஏன்னா ஒரு தெலுங்கு ஆடிட்டர் வந்து குசும குமாரின்னு ஒரு ஆளை சஜஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கோபு சார் வந்து பூம்புகார் கலைஞர் படத்துல நடித்த இந்த ராஜஸ்ரீன்னு ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாம்னு சொன்னாங்க. கேமராமேன் வின்சென்ட் அதெல்லாம் வேணாம், கிரேசின்னு கேரளால ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா, அவங்க நல்லா நடிப்பாங்க அப்படின்னு, அவங்கள புதுமையா இருக்கும், தமிழ் கொண்டு வரலாம்னு. ஸோ குசுமகுமாரியா, ராஜஸ்ரீயா, கிரேசியா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்த போது கடைசியில பார்த்தா மூணு பேரும் ஒரே ஆள் தான். கேரளால கிரேசியாவும் அங்க குசுமகுமாரியாவும் இங்க ராஜஸ்ரீயாவும் நடிச்ச ராஜஸ்ரீ. அவங்களுக்கு தமிழ் வாயில வரல, அது ஒண்ணுதான் பிரச்சனை. கலைஞர் படத்துல நடிச்சார், தமிழ் அருமையா பேசுவான்னு பார்த்தா பாறாங்கல்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு. அத பெரிய கல்ல மாத்தி எழுதினார் அப்பா. ஆனா அந்த படம் ராஜஸ்ரீ ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்தாங்க. அடுத்ததா பார்த்தா சச்சு. சச்சு மாதிரிதான் பிரச்சனை. கடைசி வரைக்கும் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நகை கதாநாயகி பார்க்க, ஆனா அவங்கள அதை அடிச்சு நடிக்க வச்சாங்க. சச்சு காமெடி ரோல் முதல் தடவையா ஏத்த படம் காதலிக்க நபி. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, கதாநாயகியா நடிச்ச சச்சு அம்மா அவர்கள் இந்த படத்துல நகைச்சுவை நடிகையா மாறினாங்க. இந்த காதலிக்க நபி இந்தி பதிப்புல பியார் கியே ஜான் எடுத்தாங்க. அதுல நகைச்சுவை நடிகையா அறிமுகமான மும்தாஜ் பெரிய கதாநாயகியா மாறினாங்க. இவங்க கதாநாயகில இருந்து நகைச்சுவையா மாறினாங்க, அவங்க நகைச்சுவையில கதாநாயகியா மாறினாங்க. இந்த மாதிரி பல சுவையான தகவல்கள் சொல்ல முடியும். இந்த படம் ஆரம்பிக்கிறது நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, என்ன பார்வை உந்தன் பார்வை, அந்த சிவப்பு கார்ல பாடிட்டு வருவாங்களே, அது பெரிய பெருமை அந்த பாட்டு படத்துக்கு. என்னன்னா, ஸ்ரீதர் அவர்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. நீல வானம், நீல கடல், செம்மணல், பின்னாடி பொதுப்பணித்துறை கட்டடம், செங்கல், சிவப்பு செங்கலால் ஆன கட்டடம், ரொம்ப எல்லாமே பிளாஷி கலரா இருக்கு. அப்போ வந்து கார் வந்து பாடுறது, டியூட் பாடுறதுக்காக முத்துராமன் கார்ல இறங்குற மாதிரி காட்சி. அது எந்த கார் தெரியுமா முதல்ல எடுத்தாங்க? அந்த நீல கார் பிளைமோத், சின்னமலை எக்ஸ்டேட்ல முத்துராமன் ஓட்டின்னு வருவார், அந்த கார் தான் ஓட்டின்னு வரா மாதிரி காமிச்சாங்க. ஸ்ரீதருக்கு அதுக்கு ஒப்புதல் இல்லை. என்ன கோபு, இது வந்து நீலவானம், நீலக்கடல், செம்மணல் அப்படி இருக்குச்சு, பிளைமவுட் கார் கலர் டல்லா இருக்கு, கார் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஃபிளாஷியா கார் வேணும் அப்படின்னு உடனே ஒரே குழப்பம். ஷூட்டிங் நடக்கும், அன்னைக்குதான் முதல் ஷூட்டிங், நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஆகி போடுது. ஏன்னா காருக்கு திடீர்னு எங்க போறது. அப்போ கோபு டென்ஷன்ல இருந்தாரு. அப்போ காஞ்சனா அம்மா வந்தாங்க, ரெட்டை பின்னால போட்டுக்கிட்டு. சூர்யா முதல்ல கேமரா முன்னாடி நிக்க போறாங்க. கோபு நான் ரெடி அப்படின்னாங்க. நீ பேசாம இந்த ரெட்டை பின்னலை வந்து கொண்டை போட்டுக்கிட்டு நீ திரும்பி ஏர் ஹோஸ்டஸாவே போயிடு, இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கும்னு தோணலை எனக்கு அப்படின்னாரு. ஆனால் நல்ல வேலையா, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நேரம் கூடி வரும். அப்ப தற்செயலா கோபுவோட பெரியப்பா மகன் போன் பண்ணார். அவர் ஒரு காங்கிரஸ்காரர், ஓவி அழகேசனோட தோல் உரசுபவர். அவர் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க, இந்த மாதிரி கார் பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாத நான் ஒரு கார் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அம்மையார் ஜோதி வெங்கடாச்சலம், அப்போதைய காங்கிரஸ் அமைச்சர், அவரோட காரை அனுப்பினார். அதுதான் என்ன பார்வை உந்தன் பார்வை பாட்டுல டாப்ல கூட அது கழட்டு மூடும். அந்த மாதிரி ஒரு கார், பிளாஷி கார் கிடைச்சது. ஸ்ரீதருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த படம், அந்த ஷூட்டிங் அற்புதமா நடந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திரைமறைவு. அதாவது காதலிக்க நேர்மல்லை எல்லாரும் 60 வருஷம் கழிச்சு பேசி ஸ்லாகிக்கிறோம். ஆனா அந்த 60 வருஷத்தை நாம் திரைப்படத்துல கண்டதை விட சுவையான அனுபவங்கள் திரைக்கு பின்னால் நடந்தது. அதை வந்து பேசிக்கொண்டே போகலாம். அதற்கு ஒரு நாள் போராது. பெரிய காதலிக்க நேரமில்லை மாநாடு நடத்த வேண்டும். ஓவர் டு ஆனந்தி.
நன்றி சார், நன்றி சார். அடடடா! இப்படி பண்ணிட்டீங்களே! கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்ளோ ஒரு சிறப்பு சார். ஏன்னா, இந்த தகவல் எங்கேயுமே காண கிடைக்காது. நீங்க அது எவ்ளோ அழகா சொன்னீங்க பாருங்க. புளிய புளிய அள வச்சவர நகைச்சுவை கதை எழுதுறதுக்கு வேப்பிலை அடிக்க அவர்ட்ட இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க வேலைய. அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதுவும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு குழந்தைய ரிலீஸ் பண்ணதுலாம் உங்களுக்கே அந்த நகைச்சுவை தன்மை பயங்கரமா இருக்கு சார். உங்கள சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான திறனாய்வு உரை. மீண்டும் தொடருவோம் அடுத்த நிறைவுரையில். நன்றி சார். நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. இப்பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இசையும் பாடலும் வழங்குவதற்கு கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சார். வணக்கம். இந்த படம் இவ்வளவு சிறப்பு. சார் மியூட்ல போயிட்டீங்க. திறனாய்வு திறனாய்வு குழுல 30வது சூப்பர் ஷோ நடக்கும்போது இவ்வளவு அருமையான ஒரு மனிதர், அதாவது அந்த படம் உருவான போது பிறந்தவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயம். இதுதான் கீதா காந்தி அடிக்கடி சொல்லுவார், என்னமோ பண்ணுவான் காவிரி, ஆனா நடக்கும் போது இதெல்லாம் மேட்ச் ஆயிடுவாங்க. எல்லா புகழும் கண்ணதாசனுக்கே. அது நரசிம்மன் சார் எனக்கு பல நாளா தெரியும் சொன்னாலும் கூட இந்த படத்துக்கு அவரை செலக்ட் பண்ணோம். அது அவங்க அப்பாவா இவரான்னு ஒரு சின்ன டைலமா இருந்துச்சு. அது அப்பாவுடைய உடல்நிலையை கருதி ஐயா நானே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இதுதான், அதாவது நம்ம வலிந்து கூட கேட்கல. அதாவது அவங்க வாலண்டியரா நான் பண்றேன், இந்த படம் பண்றதுக்கு பெரிய விஷயம், நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் பொருத்தமா இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். முதல் பாடலுக்கு செல்லலாம். நாலாம் நாளாம் திருநாளாம். நாம் காணும் வைபவங்களில் உன்னதமானது திருமணம். அத்திருமண நிகழ்வுகளில் எல்லாம் இத்திரைப்பாடல். இப்பாடல் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திட முடியுமா? திரைப்பட பாடல் ஒரு கலாச்சார பின்னணியோடு பின்ன முடியுமா? எண்ணி பார்த்தால் வியப்பில் ஆழ்வது நிச்சயம். இது சாத்தியமாயிருக்கிறது கண்ணதாசன் வரிகளிலும் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையிலும். இயக்குனர் ஸ்ரீதரன் இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இதோ நாலாம் நாளாம் திருநாளாம். பிபிஎஸ், பி சுசீலா ஆகியோரின் குரல்களில் நேற்றோடும் இன்றோடும் நாளோடும் நினைவுகளோடும் பிறக்கின்ற நாள் இனிதே அமைய பிரார்த்தனைகள் இங்கே ஏராளம். எந்நாளும் நன்னாளாய் எதிர்பார்க்கும் உள்ளங்கள் பொன்னாளாய் வரவேற்கும் திருநாட்கள் சில உண்டு. அதிலே திருமண நாள் என்பது இரு மனங்கள் இணைந்து இல்வாழ்க்கையில் நுழைந்து இன்ப பண்பாடும் துவங்கும் நாளன்றோ. தேவலோகத்தில் இந்திரன் சபை என்பதும் அங்கே ரம்பை, ஊர்வசி, மேனகா என்னும் அழகிய மகளிர்தம் ஆட்டம் காணலாம் என்பதும் தொன்று தொட்டு புராணம் சொல்லும் கதைகளாகும். அதே இந்திரன் கௌசிக முனிவரின் மனைவி அகலிகையை அடைய நினைத்ததால் அகலிகை சபிக்கப்பட்டதும் பின்னர் ராமன் காலடிப்பட்டு விமோசனம் அடைந்ததும் அறிவோம். அதனாலோ என்னவோ கவிஞர்கள் காலகாலமாக இந்திரன் பற்றி வாய் திறக்காமல் விட்டுவிட்டார்கள், மௌனம் சாதித்து வந்தனர். இந்த பாடலில் கவியரசர் அவருக்கே உரித்தான லாவக பாணியில் இந்திரனை மீண்டும் அழைத்து உயிர்ப்பித்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. நாலாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மணநாளாம் இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருநாளாம் என்ற வரி கொண்டு இந்திரனை விட்டுவிட்ட பட கவிஞர்களின் வரிசையிலே கண்ணதாசன் தன்னுடைய, அதாவது ராமன் கால்பட்டு அகலிகைக்கு சாப விமோசனம் போல இந்திரனுக்கு ஒரு விமோசனம் கொடுத்த இந்த பாடலை நாம் மறக்க முடியாது. பாட வருகிறார் உமா சுந்தர் அவர்கள் நமக்காக. மகிழ்ச்சி சார். உமா சுந்தர் அவர்களே வாருங்கள். குட் மார்னிங். வணக்கம் வணக்கம். ஆனந்தி மேடம். வணக்கம், வணக்கம் மேடம். வருக. வாய்ஸ் கிளியரா இருக்கா? நல்லா கேக்குது மேடம். நீங்க தொடங்கலாம். வாங்க. ஓகே ஓகே. வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. மெல்லிசை மன்னர்களின் இசையில் ஒரு அழகான பாடல். லெட் மீ ஸ்டார்ட். நாளாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மணநாளாம் இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம். நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மணநாளாம் இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம். நாளாம் நாளாம் திருநாளாம் மணமகள் இந்த ஊரில் மணமகள்
ஆ ஆ நாளாம் திருநாளாம் இளமையின் இந்த ரகசியம் இயற்கையில் வந்த அதிசயம். இளமையின் இந்த ரகசியம் இயற்கையில் வந்த அதிசயம். இதை வாழ்ந்து பார்த்தவர் ஆயிரம், அதில் நாமும் இன்றொரு காவியம். இந்த இளமை போகலாம், முதுமை சேரலாம், இரும காலம் மாறும். ஓ ஆ ஆ நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மணநாளாம். இளைய காதலர் மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாராம். நாளாம் நாளாம் திருநாளாம். நன்றி. இளமையின் இந்த ரகசியம்னு அந்த வரிகள் வந்ததுனாலயோ என்னமோ உங்க பாடல்ல வேற அப்பப்ப ரகசியம் பேசுற மாதிரியே உள்ள போயிட்டு போயிட்டு வந்துச்சு. அவ்வளவு அப்படியா? ரொம்ப ஓகே. நல்லா இருந்தது. உங்க குரல் ம். ரொம்ப அழகா இருந்தது. அது அந்த ஹை Thank பிட்ச் you. போகும்பொழுது கொஞ்சம் உள்ள போயிட்டு போயிட்டு வந்துச்சு. அதுவும் கேட்டிருந்தா இன்னும் சிறப்பா. ஆனா உங்க முக பாவத்தை வச்சு நீங்க என்ன பிட்ச்ல போயிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். உங்களுக்கு என்னுடைய Thank you, நெஞ்சார்ந்த ஆனந்தி வாழ்த்துக்கள். மேடம். Thank you, ஆனந்தி மேடம். Yes. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கருத்துரை வழங்குவதற்கு நமது கருத்து களஞ்சியமாக திகழும் திரு கீதகாந்தி ஐயா அவர்களை பணிவோடு அழைக்கிறோம். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். காதலிக்க நேரங்கள் எல்லாம் ஒரு எபிசோட் எல்லாம் முடியாது. அது நாட்கணக்கில் போக வேண்டிய ஒரு படம், காவியம் எல்லாம் சொல்லலாம். இதில் ஆனந்தி ஆரம்பத்தில் நம்ம சிறப்பு விருந்தினர் நரசிம்மன் பேசின போது சொன்னார், நீங்களே ரொம்ப கிண்டலும் கேலியுமா பேசுறீங்க சார். அவர் இல்லைம்மா, அவர் குடும்பமே அந்த மாதிரி தான். ஒருத்தர் பாக்கி கிடையாது அந்த குடும்பத்தில். சாதாரணமாக இந்த லொல்லுக்கு நம்ம வந்து சத்யராஜா தான் கோட் பண்ணுவோம் சினி ஃபீல்டில். சத்யராஜெல்லாம் கிட்ட வர முடியாது. டு த பவர் ஆஃப் என் வந்து கோபுவோட ஃபேமிலி. கோபு ஆகட்டும், அவர் ஒய்ஃப் கமலா அம்மா ஆகட்டும், அவங்க அம்மா ஆகட்டும், யாருமே அதில் சோட போன ஆளுங்க கிடையாது. அது நிறைய இருக்கு. அது போனோம்னா படத்தை விட்டு வெளியே போயிடும். அது வழி வழியாக ரத்த பரம்பரையில் வந்தது. அதனால அந்த காமெடி நமக்கெல்லாம் அதையும் நமக்கும் கொடுக்குற அவர் அனுபவப்பட்டதெல்லாம் அது ஒண்ணு. கோபுவும் ஸ்ரீதரும் அத்தியந்த நண்பர்கள். 4ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ்லேருந்து அவங்க வந்து செங்கல்பட்டில் படித்தவங்க. அவங்க பண்ணாத கலாட்டா கிடையாது. அதுவும் அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் நிறைய. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த நடந்த கலாட்டாலெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அவங்க வந்து அவரோட படத்துலலாம் நோட்சிருந்தார். நண்பனை விட்டு எந்த அளவு நட்புன்னா, இவர் ஒரு தெலுங்கு கம்பெனி ஒன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனின்னு சொல்லிப்பார். இவர் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கோபு நேராக ஒரு நாள் போனார். நீ எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான் உனக்கு அப்படின்னாரு. 2 100 ரூபா தான். நான் 4 கொடுக்குறேன், நீ வாடா என் கூடன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். அந்த மனுஷனும் சொல்லாமலாம் வந்துட்டார். அப்போ ஒரு கல்யாணம் வேலை ஆயிருந்தது கோபுக்கு. ஒய்ஃபை கேட்கணும் சொல்லணும் ஒரு வார்த்தை எதுவுமே கிடையாது. சரி வாடான்னு போயிட்டாங்க. அத்தகைய சிறந்த நட்பாளர்கள். அது ஒரு தனி கதையை நாம நிறைய பேச முடியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல எடுக்க தயங்கின போது கோபு தான் சொன்னார், இல்லை உன்னால முடியும், காமெடியாக கொடுக்க முடியும்டா, நீ எடுடா அப்படின்னார். சரின்னு எடுத்தாங்க. ஒரு கதையை ரிசீவ் பண்றாங்க. சரி எதையிலுமே புதுமை இயக்குனராச்சே, புதுமை அதில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து புராண படங்கள் தான் கலர்ல வந்தது. தமிழ் சமுதாய படங்கள் வரலன்னு இதை நாம வந்து கலர்ல எடுப்போம்னு சொல்லிட்டு கலர்ல எடுப்போம்னு சொல்லிட்டு கொடா கம்பெனில இந்த டெக்னீஷியன் ஒருத்தர் கிருஷ்ணன் இருந்தார். அவர் இவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ஆலோசகரை வச்சுட்டு படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஷெட்யூல் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. நரசிம்மன் சொன்ன மாதிரி அந்த ஆக்டர்ஸ்லாம் வச்சு முதல்ல வெண்ணிராடை நிர்மலா வச்சு எடுப்பாங்க. அப்புறம் தான் ராஜஸ்ரீ உள்ள நுழையிறாங்க. எடுத்து பார்த்துட்டு அவங்க அந்த அந்த ஒரு ஷெட்யூலை பார்க்கும்போது எல்லாம் பிரமாதமாக வந்து இருக்கணும் போது ஸ்ரீதர் சொன்னாரா, நோ 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 நோ, எனக்கு திருப்தி இல்லை. ஒரு படத்துடைய வெற்றிக்கு வந்து அழுத்தமான கதை அம்சம் இருந்தாதான் அது வந்து சிறப்பா வரும். அதுல இந்த இடத்துல குறையுது அப்படின்னு தன்னையே குறைத்து கொண்டு நான் அப்புறம் எடுக்கலாம்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த மீன் டைம் இவருக்கு ஸ்ரீதருக்கு தேவசேனா மேடமோட கல்யாணம் ஆகுது. இவங்க வந்து என்ன பண்றாங்க,
வேட்டைக்காரன் புதூர்னு ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஏன் போறாங்கன்னா, விடிவெள்ளி வந்து இவர் இயக்கும்போது அதனுடைய தயாரிப்பாளர் வந்து சிவாஜியும் வேட்டைக்காரன் புதூர் முத்துமாணிக்கங்கிறோம். முத்துமாணிக்கம் வந்து இவர் மேல அன்பு கொண்டு, நீங்க 2 பேரும் தேனிலவு மாதிரி எங்க ஊருக்கு வாங்க, இந்த கிராமம்லாம் ரொம்ப அழகா இருக்கும், பொள்ளாச்சி பக்கத்துல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க 2 பேரும் போறாங்க. அங்க ஒரு ஒன் டே பிக்னிக் மாதிரி பக்கத்துல இருந்து ஆழியாறு டேமுக்கு வராங்க. வந்து பாக்குறாங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்பதான் கட்டின அணை, சுத்தி மலை, இயற்கை எழில் சூழ்ந்த இடம். ஸ்ரீதருக்கு உடனே அவர் அந்த தேனிலவு மறந்து போச்சு. மனுஷனுக்கு அவருக்கு அந்த டைரக்டர் புத்தி வெளியே வந்துட்டு, ஆஹா, இதை ஒரு பேக்ரவுண்டா வச்சு ஒரு படமா எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அதை ஒரு காமெடியா எடுத்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நேரா வந்தார், ட்ரெயின்ல முடிஞ்சு வந்த உடனே நேரா ட்ரிபிள் கேன் போறாரு. போய் டேய் வாடா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வழக்கம் போல இவங்க பீச்சுக்கு போறாங்க. பீச்சில் உட்காந்து இந்த மாதிரி எனக்கு வந்துருது, இந்த கதையை நாம டெவலப் பண்ணோம், அதே காதலிக்க நேரம் இல்லைதான் அப்படின்னு சொல்லிட்டு கதையை டெவலப் பண்றாங்க. நரசிம்மன் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு அட்டகாசமா இவங்க வந்து வராங்க. இந்த இடத்துல வந்து வந்து அது சக்சஸ் ஆச்சுங்கிறது பெரிய விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்படி வரும்போது இவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், கொஞ்சம் வித்தியாசமான டான்ஸ்லாம் இருக்கா, இது யங்ஸ்டர்ஸ் வருது, ஆனால் நல்ல ஆளா ஒருத்தரை பாடுறாங்கிறார் கோபு கிட்ட. சரி, கோபு என்ன பண்ணாரு, ஒரு நாள் நான் ஜெயராமன் ஒருத்தன் 3 மணிக்கு வருவாரு, உன்னை பாப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் 3 மணிக்கு வெயிட் பண்ணியிருந்தார். 4 மணிக்கு வெளியே போக வேண்டிய ஆள் ஸ்ரீதர் வராரு. 3 மணிக்கு ஒரு ஆள் வராரு. சார் டான்ஸ் மாஸ்டர் கேட்டீங்களா, அனுப்புனாங்கன்னா அப்படியா அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு காத்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்லாம் சொன்னதும் அவர் உடனே ஆடிலாம் காமிச்சதும் பயங்கர திருப்தி ஸ்ரீதருக்கு. உடனே ஓகே டேர்ம்ஸ் எல்லாம் பேசி நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு மனுஷன் 4 மணிக்கு வெளியே வந்தா ஒரு ஆள் உட்காந்து, சார் ஐயா வணக்கம், என் பேர் ஜெயராமன், கோபு சார் அனுப்பிச்சாருங்கிறாரு. இவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது, ஏற்கனவே ஒருத்தன் வந்து பேசிட்டு போயிட்டான், அவனை வேற பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னு. அதுக்கப்புறம் என்னன்னு விசாரிச்சா, அவர் வந்தவர் வந்து தங்கப்பன் மாஸ்டர், யாரோ சொல்லி அவர் இன்னொரு நண்பர் மூலம் சொல்லி வந்திருக்கிறாரு. இது தெரியாம ஸ்ரீதர் அவரை பிளாக் பண்ணிட்டாரு. அப்புறம் ஜெயராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நான் வேற இடத்துல உன்னை யூஸ் பண்றோமான்னு சொல்லிட்டு இவரை அனுப்பிட்டு தங்கப்பனை வச்சாங்க. தங்கப்பன் யாருன்னா, அவர் தங்கப்பன் மாஸ்டர் கிட்ட தான் கமலஹாசனும் டான்ஸ் மாஸ்டர், துணை டான்ஸ் மாஸ்டர் இருந்தார். அது மட்டும் இல்ல, சுந்தரமா அவர்கிட்ட இருந்தார். அந்த மாடி மேல மாடி கேட்ட அந்த பாட்டுல வந்து ஒரு பச்சை கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் ஆடுவார், அதுதான் சுந்தரம். அந்த பாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2வது இருப்பார் இவர் பின்னாடியே. அவருடைய பசங்க தான் ராஜீவ் சுந்தரமும் பிரபுதேவம். அப்படி நடனத்துல பிச்சு படையல் எடுக்கிற ஆளுங்க அவங்க எல்லாம். இந்த மாதிரி வந்து தமாஷா வந்து சேர்ந்ததெல்லாம் இவங்களாண்ட நிறையவே இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து ஜெமினியில தான் வந்து ப்ராசஸ் பண்ணாரு. ஜெமினி ஸ்டுடியோல வந்து கலர் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த படத்தும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவரப்பட்ட திரு வாசன் அவர்கள், அவர் திரையுலக ஜாம்பவான், அவர் என்ன பண்ணாரு, உங்க எல்லாருக்கும் நான் விருந்து கொடுக்குறேன் உங்க டீமுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்துருக்காரு. விருந்து கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் வந்து இந்த கலர் லேப் ஆரம்பிச்சது இந்தியில வரக்கூடிய இந்தி பிலிம் டம் வச்சுதான் ஆரம்பிச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்த அளவு அவங்க வரல. ஆனா ஸ்ரீதர் இங்க வந்து இன்னைக்கு எடுத்தாரு, அவர் வந்து ஜெமினில தான் ப்ராசஸ் பண்ணினான்னு தெரிஞ்சா வடநாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ப்ரொடியூசர்ஸ் இங்கதான் வந்து எடுப்பாங்க. அந்த வழியில ஒரு புதுமையை தான் பண்ணிருக்கேங்க ஸ்ரீதர்னு ஒரு பாராட்டினாங்க. எப்படிப்பட்ட பாராட்டு பாருங்க. அப்படி பல சிறப்புகள் இதில் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. நாம வந்து நிறைய பேசிட்டே போலாம். நன்றி. கருத்துரை வந்து 5 நிமிடத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல்றதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சவாலான விடயம்தான். அது மட்டும் இல்ல, நம்ம நரசிம்மன் சார் அவங்க சொல்லாததை நீங்க சொல்லணும், அதுவும் சுவாரஸ்யமா வேற சொல்லணும். உங்களுக்கு எப்பேற்பட்ட சவால் இது, அதை ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க நீங்க. அதுவும் ஒரு டான்ஸ் அந்த மாஸ்டரையே மாத்தி, ஆனா அவருக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு, அவரு முன்னாடி வந்துட்டாரு. எவ்வளவு அழகா வந்து அது ஒரு திரைக்கு பின்னாடி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க எங்களை மாதிரியே. அப்படிப்பட்ட ஒரு புதையலான தகவல்களை எல்லாம் எப்பொழுதுமே கொண்டு வரக்கூடிய பெருமைக்குரிய உங்களுக்கு நம்முடைய சிறப்பு வணக்கமும் நன்றியும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய தகவல்கள். அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இசையும் பாடலும் மீண்டும் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். அடுத்த பாடலா நம்ம வந்து அனுபவம் புதுமை பார்க்கலாம். முதல் முறை என்பது எவருக்கும் மறக்க முடியாதது. முதல் நாள் பள்ளிக்கு சென்றது, முதல் நாள் கல்லூரிக்கு சென்றது, முதல் நாள் வேலைக்கு சென்றது, முதல் மாதம் சம்பளம் பெற்றது, முதல் முறையாக சைக்கிள் ஓட்டியது, முதல் முறையாக நீச்சல் பழகியது. இப்படி எல்லா வகையிலும் இந்த முதல்ங்கிற வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். அதே வார்த்தையில வந்து கவிஞர் ஒரு பாடல்ல கூட முதல் இரவு என்ற சொல் ஏனடி வந்தது ராதா என்ற பாடலின் கேள்வியை கேட்டு அவரே வந்து பதில் கொடுப்பார். அது உரிமையில் இருவரும் அறிமுகமாவது ராஜா ராஜா என்று. நங்கை ஒருத்தியுடன் நாயகன் பழகிடும் காதல் ராஜ்யத்தில் என்னென்னவோ உண்டு.
தன்னந்தனியாக காத்திருத்தலும் தன்னை நாடி அவள் வருகை நிஜமானதும் ஏதோ ஒரு உலகம் இருவருக்கிடையே சிருஷிக்கப்படுவதும் தொன்று தொட்டு நடக்கின்ற ஒன்றே. அன்பு மலர் பூத்து குலுங்கும் ஆனந்த தோட்டத்தில் இன்பம் நுகர்ந்திட இதயம் விரும்பி இருவர் நெருங்கிடும் அந்தப்புறம் அல்லவா காதல், இன்ப சுகம் அல்லவா. பெண்மை தரும் கண்மயக்கம் உள்ளபடி கவர்ந்து இழுக்கும், விரல் நுனியில் தொடும் வரைக்கும் நெஞ்சமது துடிதுடிக்கும். இந்த நிலை என்னவென்று அனுபவித்தால் விவரம் புரியும். சுற்றி இருக்கும் உலகம் மறக்கும், சொர்க்கம் ஒன்றின் கதவுகள் திறக்கும், பூவிதழ் கூட பனித்துளி தேடும். சங்கமம் என்னும் சன்னிதானத்தில் முதல் பாடமே முத்தமாகும். அவன் வேண்டும் என்றான், அவள் நாளை என்றாள். அவன் ஒன்றே தந்தான், அது போதாதென்றான். கண்ணதாசனுடைய வார்த்தை விளையாட்டை பாருங்கள். பெண்மை எப்படி ஆமோதிக்கிறது, ஆண்மை எப்படி ஆர்ப்பரிக்கிறது, பெண்மை அதை எப்படி அங்கீகரிக்கிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி எளிமையான வார்த்தைகளிட்டு இனிய பல பாடல் தந்த கவியரசே, காதலிக்க நேரமில்லை பாடல் இது. அனுபவம் புதுமை, பாடல் மட்டுமல்ல, வரிகள் ஒவ்வொன்றிலும் வற்றாதிருக்கும் ஜீவ சுகங்களில் நீந்தி கழிக்கும் அனுபவங்கள் புதுமையே என்று சொல்லி இந்த பாடலை பற்றிய ஒரு குறிப்பான தகவலை தன்னுடைய கருத்துரையில் வைத்துக் கொண்டிருப்பதால் ராஜேந்திரகுமார் அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன். அவருடைய கருத்துரை வழங்கிய பிறகு இந்த பாடலை பற்றிய முழுமையான ஒரு வடிவம் கிடைக்கும். அப்பொழுது உமா சுந்தர் அவர்கள் இந்த பாடலை பாட வருவார்கள். வாங்க ராஜேந்திரகுமார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். இப்பொழுது கருத்துரை வழங்குவதற்கு நம்ம ராஜேந்திரகுமார் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இந்த காதலிக்க நேரமில்லை கடற்கரை காந்தி சிலைக்கு அருகே உருவான கதைகளை எல்லாம் அவர் சொல்ல கேட்கும்போது எனக்கு கொடுத்த 5 நிமிஷத்தையும் இன்னும் அவருக்கே கொடுத்துட்டு நிறைய கதைகளை கேட்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு நிறைய விஷயங்களை நாம் அவர் சொல்ல கேட்க சுவையா இருந்தது. இன்னும் கூட இருந்தவங்களுக்கு தானே அந்த விஷயங்கள் தெரியும். அது போல நாம் எங்கிருந்தோ பார்க்கிறோம், எதையோ ரசிக்கிறோம். நேரில் ரசித்தவர்கள் இதை கேட்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஆனாலும் சொல்ல வேண்டிய சில விஷயத்தை நாம் இந்த படத்தை 60 வருஷம் ஆச்சு. ஆனா 60 வயசானவங்களை வயசானவங்கன்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கும் 16 மாதிரி தான் இருக்கு. 60 அல்ல 16. அதாவது அதே இளமையோட இருக்கிறது அற்புதமான ஒரு விஷயம். இந்த படத்துக்கு உயிர் நாடியே நகைச்சுவை தான். அந்த உயிர் நாடி நகைச்சுவை என்பது திரைக்கதையோட எளிமையான வசனங்கள். சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நானும் நீங்களும் பேசுற மாதிரி, எப்பப்பா வந்த அதை இப்பதாயா வந்த, வர வர வழியில கஷ்டமையா, அப்படி பேசுற மாதிரி ஒரு எளிமையான வசனங்கள். அதை தாண்டி பாலையா நாகேஷ் அவர்களுடைய சிறப்பான நடிப்பு. இன்னொன்னு பாடல்கள் எம்எஸ்வி டிகேஆர் அவங்க 2 பேர் கொடுத்திருந்த தேன் அமுதங்கள், ஈடு இல்லாத பாடல்கள். அதை விட காஞ்சனாவின் அறிமுகம், அந்த அழகு முகம், அந்த ஆடைகளில் புது தேவதையாக அறிமுகமானது. இது அத்தனையும் சேர்ந்த ஒரு அற்புதமான கலவையாக வருகிறது. டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே அடையாளம் கொடுத்தது ஸ்ரீதர் தான். ஸ்ரீதர் என்பவர் வந்ததுக்கு அப்புறம் தான் டைரக்டருக்கு என்பவருக்கு ஒரு மரியாதையே கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இது படத்துக்கு யார் டைரக்டர்னு கேட்க ஆரம்பிச்சு. ஒரு அற்புதமான விஷயம் அது அவர் செஞ்சது. இவரது தளபதிகளில் முக்கியமானவர் யார் தெரியுமா? வின்சென்ட் தான். கோபு ஐயா தளபதியே இல்லை, அவர் கூட வர்ற கோயினை பாட்டு. ஆனால் தளபதிகளில் முக்கியமானவர் வின்சென்ட். இந்த படத்துல அப்படியே கலர்ல கவிதைகளை அள்ளி வீசி இருப்பாங்க. ஈஸ்ட்மென்ட் கலர்ல வந்த முதல் நகைச்சுவை படம் இது. ஆனால் ஈஸ்ட்மென்ட் கலர்ல இதற்கு முன்னாடியே 1001 வெளியில வந்துருச்சு. அது ஒரு அற்புதமா நினைச்சு இல்லை என்றால் இதுதான் இருந்திருக்கு. இந்த படத்துல அவர் கவிதா மாதிரி எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அதே போல கங்கா ஆர்ட் டைரக்டர், அந்த டைட்டில் பூரா ஒரு ஓவியங்களாவே வந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஓவியம் ஒரு இடத்துல டைட்டில் முடிஞ்சு ஸ்ரீதர்னு போட்டதுக்கு பிறகு அந்த டைட்டில் அது அப்படியே ஒரு காராவும் பாடலாவும் மாறும்போது அந்த மெரினா பீச் கடற்கரையே உயிர் பெற்று வரும். ஒரு ஓவியம் எப்படி சட்டுன்னு உயிர் பெறுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த எழுத்து முடிய அழகான ஒரு பாடலோட அந்த ஒரு காட்சி தொடங்குறது எவ்வளவு அருமையா பண்ணியிருப்பாங்க வின்சென்ட் அவர் கங்கா 2 பேர். அதே போல உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா படத்துல வீல்லையே 2 பேருடைய முகங்களும் தெரியும். இந்த கார் வீல்ல 2 பேர் ராஜஸ்ரீ காஞ்சனா முகங்கள் தெரியற அளவுக்கு அவர் அழகா எடுத்திருப்பார். அதை நீங்க பார்க்கும் போதுதான் தெரியும். அதே போல அனுபவம் புதுமையில அந்த டென்ட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும், அந்த டென்ட்டுக்குள்ளேயே அத்தனை புதுமையா ஒரு 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 படப்பிடிப்புங்கிறது ஒரு ஸ்ரீதருடைய ஒரு டைரக்ஷன் இல்லாம நடந்திருக்காது. ஆனாலும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அந்த கேமராமேன்னாலதான் அது முடியும். அதே மாதிரி அந்த பாட்டுல ஒரு நிழல்ல தான் முதல்ல ராஜஸ்ரீ ஆடுவாங்க, அப்புறம் தான் ராஜஸ்ரீ வருவாங்க.
நீங்க ராஜஸ்ரீ அவர்கள் வந்த கதையை சொன்னீங்க. இந்த பாட்டுல இந்த ஒரு கதை இருக்கு. ஏன்னா அந்த அம்மா வந்த உடனே எடுக்கப்பட்ட முதல் பாடல் இது. அவங்களுக்கு அளவு கொடுத்து உடையே தைக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாத போது ஒரு நைட் கவுனை கொடுத்து இந்த பாடல் முழுக்க அந்த நைட் கவுன்லயே எடுத்திருப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த பாடல் அவங்களுக்கு மாற்றமே இருக்காது. அவ்வளவு இளமையா, அருமையா, இனிமையா, இரவிலே எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். எத்தனை சொன்னாலும் சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி ஆழியார் அந்த கிளை வாய்க்கால்ல தண்ணியில ரேடியோ விழுந்து அந்த இடத்தையே அவர் எவ்வளவு அழகா கவர் பண்ணிருப்பார். ரவிச்சந்திரன் விழுந்து எடுக்கிறது, அந்த ரேடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரேடியோ நடுங்கி பாடுவது, இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் எங்கேயுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஒரு உணவுல ஒரு உப்பு குறைவு போல சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளவு அருமை. அதே மாதிரி நாலாம் நாளாம் திருநாளாம் பாட்டுக்கு அவ்வளவு ஒரு இதையை அள்ளி வீசியிருப்பாங்க. இந்த அனுபவம் புதுமைங்கிறது ஒரு மெக்சிகனுடைய ஸ்பானிஷ் பாட்டு குச்சோ அப்படின்னு ஒரு பாட்டினுடைய அடிப்படை விஷயம். அந்த அழகான மெட்டை அப்படியே முதல் சரணத்துல அவ்வளவு அழகா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பாட்டுக்கும் சரி, மலரென்ற முகம் என்ற பாட்டுக்கும் சரி, பிலிப்ஸோடைய கிட்டார் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா நமக்கு விஸ்வநாதன் ராமபுரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிலிப் ஒரு அற்புதமான கிட்டாரிஸ்ட். இந்த 2 பாட்டுக்கும் அவருடைய கிட்டார் பாட்டு ரொம்ப மிகவும் அழகா இருக்கும். அதே போல மலரென்ற முகத்துக்கு நாகேஷுடைய நடிப்பு, அவர் எதிர்பார்ப்போட தனக்கு பணம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போட சச்சுவை ஊக்கப்படுத்தி நடிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு அற்புதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திரு சிவகுமாரும் கிருஷ்ணாவும் முயற்சி பண்ணாங்க ஆடிஷன்ல, ஆனா கிடைக்கல. அதே போல வசனங்கள், குறிப்பா நாகேஷ்க்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள், ஒரு நிமிஷம் அப்படிம்பார். அந்த ஒரு நிமிஷம் எதுக்கு தெரியுங்களா? நீங்க என்னை பொறுமையா இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்தோடனே என்னோட எதுக்காக இந்த பிசினஸ்க்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்கன்னு அவங்க அப்பாட்ட சொல்ற கதைச்சு. அப்ப சொல்லுவார், ஏண்டா என்கிட்ட மானத்தை வாங்குறேன்னு, உங்ககிட்ட பணத்தைத்தானே வாங்க முடியல, மானத்தையும் வாங்குறது அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு அழகா போகுது. அதுக்கப்புறம், உன்னை பெத்ததுக்கு நான் என்னடா செய்ய வேணும், நான் செருப்புல அடிச்சுக்க வேணும், நான் உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு நான் என்னடா, நான் போட்ட செருப்பு எடுத்து அடிச்சுக்குவேன். இதெல்லாம் ஒரு சாதாரண நாம வீட்டுக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்தது, அந்த கதை சொல்லும் பாணிக்கு ஒரு விஷயம் உண்டு. தாதா மிராசி புதிய பறவைக்காக கதை சொல்ல விசி சண்முகத்து கிட்ட போனார், சிவாஜியுடைய சகோதரர். அவர் ஸ்ரீதர் கிட்ட அனுப்பிச்சு ஒரு கதை சொல்ற பாணியை கேளுங்கன்னு சொல்றப்ப அதைய மனசுல வச்சுக்கிட்டு நாகேஷ் பாலையாக்கு கதை சொல்ற ஒரு விஷயத்த அழகா பண்ணியிருப்பாரு. எல்லா இடங்களுமே சிறப்பாக அற்புதமாக வந்திருக்கும். நான் இந்த படத்தை நேரடியாக 4 முறை தியேட்டர்லயும் 8 முறை டிவியிலும் 30 வாட்டி இந்த திரைக்கதை விஷயங்களுக்காகவும் பார்த்திருக்கேன். அற்புதமான படம், என்றும் இளமையாக அழகான படம். நீங்க எத்தனை முறை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அருமை அருமை. வீட்டு படத்தை ஒழுங்கா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. எத்தனை முறை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவர்கள் சொல்ல விட்ட கருத்துக்களை எடுத்து சொல்றது அதை விட சிரமம். அதை நீங்க ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. அதிலும் இன்றைக்கு குறிப்பாக பாடல்களில் இருக்கக்கூடிய பின்புலம், அது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்படி அந்த வண்டியுடைய சக்கரத்தில் கூட அந்த கதாநாயகிகள் முகம், எப்படி கேமராமேன் வின்சென்ட் அவர்கள் அதை வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் இப்ப என்னமா ரசிக்கிறார் காவிரி சார் கிட்டதான் விஷயத்த கேட்கணும். அப்புறமா இரவு உடையிலேயே அந்த அம்மா பாடலை ஃபுல்லா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் இப்ப வாகித் சாருக்கும் இவருக்கும் போட்டி வந்துருச்சு. இப்போ ரொம்ப சிறப்பு, அருமையான கருத்துரை. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அனுபவம் புதுமை பாடல் இப்போ எல்லாரும் கேட்கறதுக்கு இன்னும் ஆவலை தூண்டி விட்டீர்கள். நன்றி நன்றி காவிரி சார். இப்போ உமா மேடத்தை அழைச்சிடலாம்ல. உமா சுந்தர் அவர்களே, வருக வருக, தங்கள் இனிமையான குரலில் தருக தருக. நன்றி ஆனந்தி மேடம். அவர் சொன்ன மாதிரி அந்த கிட்டார் பீஸ் லைஃப் டைம் அகைன் அச்சீவ்மெண்ட்னு சொல்ல மறக்கவே முடியாது. அதுவும் அந்த அந்த ஈவன் அந்த மியூசிக்கோட பாடும்போது அந்த பாட்டோட லெவல் வேற எங்கேயோ போயிடும். புதுமையே அவனிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களில் பொன்னான கைப்பட்ட பொன்னான புதுமையை அவனிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்ல
போதாது தாய், அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொன்னாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான அனுபவம் புதுமை, கண்ணென்ன கண்ணென்று வந்தான், பெண்ணென்ன பெண்ணென்ற என்னென்ன கதை சொன்னான், இது மாறாதென்றான் இனி நீயே என்றான், கண்ணில் பார்வை தந்தான் துணை நானே என்றான், நானே என்றான், அனுபவம் புதுமை, சிங்கார தேர் போல சித்தாடை முந்தானை தழுவிடும் என் எண்ணம், அவள் எங்கே என்றாள் நான் இங்கே நின்றேன், அவள் அங்கே வந்தாள் நாங்கள் எங்கோ சென்றோம், எங்கோ சென்றோம், பனி போல் பொழிந்தது கனிவும் கனம்மா, மழை போல் விழுந்தது மலராய் மலர்ந்ததும், ஒரு தூக்கம் இல்லை வேறும் ஏக்கம் இல்லை, பிறர் பார்க்கும் வரை எங்கள் பிரிவும் இல்லை, பிரிவும் இல்லை, அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான லா 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 லா. தேங்க்யூ. அருமை அருமை மேடம், ரொம்ப சிறப்பா இருந்தது. எங்களுக்கும் அனுபவம் புதுமையாக அமைந்தது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் தேங்க்யூ வாழ்த்துக்கள். வாணி மேடம். தங்கள் இசை பணி தொடரட்டும். நன்றி நன்றி. நன்றி. அடுத்ததாக சார் நம்ம நிறைவுரைக்கு வந்துடலாம். திரைக்காவிய என்னம்மா? திறனாய்வு நிறைவுரை வழங்குவதற்கு நம் மதிப்பிற்குரிய நரசிம்மன் அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்கும், இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாங்க ஐயாவும் கேட்கறதுக்கு. வாங்க வாங்க. நண்பர் ராஜேந்திரகுமார் பேசும்போது அந்த நைட் கவுன், ராஜஸ்ரீ அணிந்த நைட் கவுனை ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினார். உண்மையில என்னன்னா, அந்த பாட்டு எடுக்கப்பட்ட போது காஸ்டியூம், அதான் உடைகள் உள்ள பொட்டிய பொள்ளாச்சியில மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்த படம், பாட்டு காட்சி. அது ஒரு நைட் கவுன். ஸ்ரீதர் சாரோட கவுன் ரவிச்சந்திரன் போட்டிருப்பாரு, அதே பேண்ட் ஷர்ட் மேல பைஜாமா ஜிபா மேல. அந்த மாதிரி ஏதோ சமாளிச்சு எடுக்கப்பட்ட பாட்டு. உங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி காரணத்துக்கு காதலிக்கு நேரம் இல்லைன்ற அந்த தலைப்பு எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் நெஞ்சில் ஓர் ஆலயம் படம். நெஞ்சில் ஓர் ஆலயத்துல தேவிகா சித்தார் வாசிட்டு சொன்னது நீதான் பாடுவாங்க. அவங்களுக்கு அந்த சித்தார் வாசிப்புல வேகமா கை இயங்கல. அதனால எங்க அப்பா எங்க அம்மாவோட தோழி ஒருத்தர் ஆல் இண்டியா ரேடியோல சித்தார் கலைஞர், அவரை வரவழைச்சு தேவிகா சேலையை உடுத்தி அவங்க கைதான் அந்த இதுல வாசிக்கும், சொன்னது நீதான். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவங்க பீச்சில் ஆல் இண்டியா ரேடியோ ஆஃபீஸ் இது இது இருக்கு, அலுவலகம். இவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட தோழியர், சக ஊழியர்களோட வந்துட்டாங்க கூட்டமா. அப்ப இவங்க காதலிக்க நேரம் காந்தி பீச் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க கதைய. ஏற்கனவே ஸ்ரீதருக்கு மூடு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டே இருக்கு. படம் ஓடுமா வேணாமா, நகைச்சுவை நம்ம ஹேண்டில் பண்ணலாமா வேணாமா. ஏற்கனவே ஒரு தடவை பாட்டு எடுத்து நிறுத்திட்டாரு. ஸோ அவரை ஊக்குவிச்சுதான் படத்தை நகர்த்துறாரு கோகு. அப்ப இந்த பெண்கள் கூட்டமா வந்த உடனே
கோபுக்கு பயம் வந்துடுச்சு. இந்த பெண்கள் வந்து ஏதாவது பேசி இது பண்ணா மூட் அவுட் ஆயிடும் ஸ்ரீதருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போய் அவங்களை எதிர்கொண்டு வழிமறிக்கிறாரு. என்னம்மா ஆகணும் உங்களுக்குலாம், இந்த மாதிரி சாரை பார்த்து கையெழுத்து வாங்கணும், அவரோட பேசணும், நெஞ்சில் ஒரு ஆள். இப்போ தருணம் இல்லம்மா, அவர் கதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த படத்துக்கு. என்ன கதை சார்? அப்படி ஒரு பெண், காதல் கதைமா, இப்போ காதல் கதை எடுக்கிறோம், அதனால நல்ல படமா வரணும்னா நீங்க இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, போயிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. ஸ்ரீதர் வந்து கேட்கிறார், என்னவா வேணுமா அந்த பெண்களுக்கு? இல்லப்பா வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும், பேசணும், நெஞ்சில் ஒரு ஆளையும் பத்தி அப்படிலாம் சொல்றாங்க, நான் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நேரம் இல்லைன்னு உடனே ஸ்ரீதர் அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே உறுத்து பார்த்தார். நேரம் இல்லை, நேரம் இல்லை. கரெக்டா அவர் காதல் கதை நடிச்சிட்டு இருக்காரு, நேரம் இல்லைன்னு காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு அங்கேயே பெயர் வைக்கப்பட்டது. சுவையான சம்பவங்கள் பொதுவா ஒரு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் சொல்லுவாங்க, ஒரு போட்டி. அதாவது ஈகோ இல்லாம நடிகர்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது அந்த காலத்துல. பாலையா கிருஷ்ணகிரி கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்க இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு தான் தெரியுமே, நாகேஷ் வந்து வேகமா பேசக்கூடியவர், இவர் தான் கிருஷ்ணகிரி கிட்டப்பா எங்க அப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் கையை காமிச்சாரு. கோபு, ஐயோ மாத்தி சொல்றப்பா எங்க அப்பா கிருஷ்ணகிரி கிட்டப்பா. ஸ்ரீதர் வந்து அப்படியே இருக்கட்டும், இது ஒரு நல்ல காமெடி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கிட்டப்பா எங்க அப்போ கண்ணதாசன் ஐயாவை பத்தி இங்க குறிப்பிடணும். அந்த காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் காட்சி எங்க தெரியுமா பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. கோபு வந்து கண்ணதாசன் கிட்ட காட்சி சொல்றாரு. சொல்லிட்டு இந்த இடத்துல காட்சி பாட்டு இத்தோட நின்றுரும், அப்புறம் அவர் தாடி பறந்து போயிடும் காத்துல, அவர் முத்துராமன் தன் காதலன்னு காஞ்சனாவுக்கு எக்ஸ்ப்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கதையை சொல்றாரு. கண்ணதாசன் அப்படியா, அதாவது அந்த இடத்துல வாலிப வேஷம் கிழவன் வேஷம் மாறி போயிடுமா, அப்ப இரு நான் சொல்றதை எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி கோபு சார் கிட்ட என்ன சொன்னா, அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், அப்படியே அந்த பகுதியை முதல்ல அது இல்ல. அந்த சீனை கேட்ட உடனே கண்ணதாசன் சார் சொல்றாரு, அவ்வுலகம் சென்று வந்து, அதாவது ஒரு கிழவன் வந்து இளைஞனா மாறுறான், அதையும் பாட்டாவே சொல்லிடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சேர்க்கப்பட்டு அந்த பாட்டுல திரும்பி அந்த அந்த பகுதி எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களால அந்த படம் இன்னும் சிறக்கணும் இன்னும் சிறக்கணும்னு சொல்லி அத மேம்படுத்தின படம். அதுதான் பெண்கள் கடைக்கு போனா, சேலை கடைக்கு போனா, இதுல டிசைன் நல்லா இருக்கு, அதுல கலர் நல்லா இருக்கு, இந்த டிசைன்ல அந்த கலர் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. மக்களோட மனோபாவம் அது. இப்படி இருந்தா அப்படி நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தா இப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு பேசலாம். ஆனா காதலிக்க நேரமில்லை படத்துல மட்டும்தான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் யாரும் பேசல. அவ்வளோ சிலாகிக்கப்பட்டது. 60 வருஷம் கழிச்சு நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, காட்டு மாங்காய் கடல் உப்பு குண்டூர் மிளகா சேர்ந்தா நல்ல ஆவக்காய் ஊறுகாய் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் தானா வந்து சேர்ந்தது. நகைச்சுவை, அப்பாவோட நகைச்சுவை, ஸ்ரீதரோட காதல், நடிகர் நடிகைகளோட இளமை துள்ளல், வின்சனோட கேமரா, கங்காவோட கலை, கார்ட்டூன் மாதிரி வச்சு அப்புறம் என்ன பார்வைன்னு வரும், எல்லாம் புதுமை. எம்எஸ் மியூசிக், எம்எஸ் ஐயாவை பத்தி சொல்லியே ஆகணும் இந்த படத்துல. ஏன்னா நாலாம் நாளாம் திருநாளாம் சூப்பர் ஹிட், எல்லா கல்யாணத்தையும் அதுதான் போட்டுருந்தாங்க. இந்த படத்தை ரீமேக் பண்ண போது ஹிந்தியில பியார் கி ஏஜியால லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் இசை, எங்க அப்பதான் அங்க போய் ரெக்கார்டிங்ல உட்கார்ந்தாரு. அவர் போட்ட பாட்டு எதுவுமே ஸ்ரீதருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் பாடி காட்டின விதம் அப்படி. தர்து பன் ஜாயகன்னு ஒரு இந்தியே ஒரு இந்த மொழி இல்லையா, ஆவேசமான மொழி. தர்து பன் ஜாயகன்னு நாலாம் நாளாம் இனிமையான ஒரு மெட்டு இல்லையா, அதனால ஸ்ரீதருக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா லதா மங்கேஷ்கர் வந்து தர்து பன் ஜாயகின்னு பாடின உடனே ஹிட் ஆச்சு பாட்டு. ஆனாலும் நாலாம் நாளாம் திருநாளாம் மாதிரி பாட்டு அந்த லெவல் வரல. காரணம், எம்எஸ் ஐயாவே தான் இசையமைத்த பாட்டை பாடி காட்டுவார் இயக்குனருக்கும் மற்றவர்களுக்கும். அதை பாட வரவங்களுக்கும் அவர் தான் பாடி காட்டுவார். அதுக்கப்புறம் தான் சுசீலா அம்மாவும் சவுந்தரராஜனும் ஜெயசுதாசும் பிடிச்சுப்பாங்க. அவர் பாடி காட்டுற மாதிரி எந்த இசையமைப்பாளரும் பாடி காட்டியது கிடையாது.
காதலிக்க நேர்மொழி ஒரு 100%ல ஒரு 20. நான் வந்து என்ன சந்தோஷப்படுறேன்னா, இந்த காலத்திலயும் இது முக்கியமா சொல்லணும். பாலையாவும் நாகேஷும் போட்டி போட்டு நடித்து கொண்டு இருந்தார்கள். செட்டுக்கு வரைச்சே நேரம் எங்க அப்பா கிட்ட வருவாராம் பாலையா. அந்த நரம்பு பயலுக்கு என்ன எழுதியிருக்க, அவன் டைலாக் கொடு, என் டைலாக் கொடுக்காத, அவன் டைலாக் கொடு. உடனே அதை அப்பா படிச்சு காட்டின உடனே, நான் அப்படியே இந்த இடத்துல நான் இந்த சொல்றேன், அதை மாத்திக்கோ அப்படின்னு. அதே மாதிரி நாகேஸ்வரன், இந்த அப்பங்காரனுக்கு என்ன எழுதியிருக்க, என்ன நான் இந்த மாதிரி சொல்ற மாதிரி எழுதி கூட எனக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தது. நீங்க வேணா பாருங்க, தில்லானானோ மொகலாம்பல்ல நரம்பு பயலே அப்படின்னு பாலையா. ஏன்னா அவங்களோட போட்டி அது எல்லா படத்திலும் அந்த இருந்து ஒத்தரை பீட் பண்ணி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஆர்வம், ஹெல்த்தி காம்படிஷன். அதுதான் இது. ஈகோ கிடையாது, ஆனா ஒரு போட்டி, படம் சிறக்கணும்னு ஒரு போட்டி. அதனாலதான் தில்லானா மோகனாம்பாள் இதெல்லாம் காலத்துக்கு அப்புறம் பேசப்படுறதுன்னா எல்லாரும் தூய்மையா தொழில் பக்தியோட இருந்தாங்க. அதனால்தான் இந்த படங்கள் இன்றும் பேசப்படும். முக்கியமா காதலிக்க நேர்மொழி 3 மொழியில் எடுக்கப்பட்டது. அதன் சிறப்புகள் பல. அப்படிப்பட்ட படத்துக்கே தடை விதிக்கணும்னு சென்னை தமிழ்நாடு சட்டசபையில ஒருத்தர் பேசினார். ஏன் பேசினார்னா, அந்த தலையணையில ஒரு ஆர்டின் லிப்ஸ்டிக் மார்க் இருந்தது. அனுபவம் புதுமை பாடும்போது தலையணை முத்தமிட்டு தூக்கி போடுவாங்க ராஜஸ்ரீ. அதுல ஆர்டின் இதுல இதழ்களோட இது இருக்கும், முத்திரை. இதை ரேஸ் பண்ணி அந்த காலத்துல வந்து சட்டசபையில இந்த படம் தடையை விதிக்கணும், ஏன்னா இளைஞர்களின் மனதை கெடுக்கிறது என்று ஒருத்தர் பேசுறார், ஒரு எம்எல்ஏ. அது இப்ப காலத்துல பார்த்தா எப்படி இருக்கு? அந்த லிப்ஸ்டிக் மார்க்கே அந்த காலத்துல எதிர்ப்பு இருந்தது. எல்லா தடைகளையும் தாண்டி இந்த படம் வெளிவந்தது. ஆனால் சூப்பர் ஹிட். 62 வருஷம் கழிச்சும் எல்லாரும் அந்த படத்தை ஒரு முன்மாதிரியா வச்சு பேசுறாங்க. இந்த வெற்றி விழா பெங்களூரில் கன்னட பேசும் பகுதியில் முதலில் 100 நாள் ஓடிய படம் காதலிக்க நேர்மில்லை. அந்த வெற்றி விழாவுக்காக எல்லோரும் போயிருந்தார்கள். லால்பாக்கில் வெற்றி விழா. அப்போது கன்னட வெறியர்கள் அங்கே வந்து தமிழ் படத்தின் 100வது நாள் விழா இங்கே நடக்கக்கூடாது என்று சொல்லி உள்ளே புகுந்து கலாட்டா செய்து ஆர்ப்பாட்டம் செய்து வன்முறையில் ஈடுபட்டு லால்பாகை உடைத்து இவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தார்கள். ஸ்ரீதர், கோபு, வின்சென்ட், ரவிச்சந்திரன், முத்துராமன், நாகேஷ் எல்லாரும் அந்த பெண்களை, காஞ்சனா, சச்சும்மா, ராஜஸ்ரீ, அவங்கள அரணா இருந்துட்டு காப்பாத்தினாங்க. அதாவது பெண்கள் திரைப்படத்தில் நடிக்கிற பெண்களை காப்பாற்றணும், நம்ம அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒரு மனோபாவம் அந்த காலத்துல இருந்தது. இப்போது திரைப்படங்களில் நடக்கிறத பார்த்தா அந்த காலத்து பெண்களை எவ்வளவு மதிச்சாங்க யூனிட்ல அப்படின்னு சொல்ல தோணுது. அதே மாதிரி ஒரு நட்பு, திரைக்கு அப்பால் படத்தை ஸ்லாகிச்சு பேசுறோம். அந்த படத்துக்கு வெற்றி காரணம் என்ன தெரியுமா? ஒரு டீம் ஸ்பிரிட். மலையாளியான வின்சென்ட், தெலுங்குக்காரரான ஸ்ரீதர், தமிழ் அழகாரான கோபு, இவங்களுக்கெல்லாம் பாகுபாடுகளே கிடையாது. அருணாச்சலம், நாட்டுக்கோட்டை செட்டியார், இப்போ திரைப்பட உலகத்துல ஒரே ஜாதி மதம் தான் பேசப்படுது. அந்த காலத்துல ஒரே குடும்பமா இருக்கு. யார் ஸ்ரீதர் வீட்டுல எல்லா வரைக்கும் எங்க வீட்டுக்கு வருவாங்க, நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம், வின்சென்ட் வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் ஒரு ஒற்றுமை. எல்லாருக்கும் ஒரு நிக் நேம் இருக்கும். ராஜஸ்ரீக்கு திகில் அழகி, கோபுக்கு ஓஹோ. ஓஹோன்னு ஏன் சொன்னதால அவங்க பாட்டி அம்மா வந்து அவங்க எடுத்தாங்க தத்து. அவங்க ஓஹோ ஓஹோன்னு இருப்பான்னு சொன்னதால ஓஹோ ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குமா, பேசிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கலாம், எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு அப்படின்ன மாதிரி. காணாம போன ஒரு காஸ்டியூம் போட்டியே இன்னைக்கு காலம் கடந்தும் ஒருத்தங்க சிலாகிச்சு பேசுற அளவுக்கு சமாளிச்சிருக்காங்க பாருங்க. அங்க நிக்கிறாரு டைரக்டர். ரொம்ப சிறப்பு. அத நீங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் அப்பா. இன்னும் பார்த்தா நீங்க புதையல் மாதிரி அந்த வெற்றி விழால நடந்ததை கூட சொன்னீங்க. ஒரு அழகான ஒரு வார்த்தை பிரயோகம் சொன்னீங்க. ஒரு கண்ணியத்தோட நடந்திருக்காங்க. அப்போ நடந்த அந்த பெண் நடிகர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக அந்த காலத்துல எப்படி நம்ம தமிழ் வீரர்கள்லாம் வந்து ஒரு அந்த நம்ம நாட்டு மக்களை, பெண்களை காப்பாத்தினாங்களோ அது மாதிரி இருந்திருக்காங்க திரையுலகில. இன்னைக்கு நிலைமை வெளியே சொல்ற மாதிரியா இருக்கு. அதனால அதையும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. இன்னும் கேட்க தோண்டுது. இன்னும் ஒரு படத்துல உங்களை சந்திக்கணும்னு எனக்கே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஐயா இப்படி சிரிக்க சிரிக்க பேசுறாரே, இவருக்கு ஒரு 20 நிமிஷம் கொடுத்துருக்கலாமோ தனியா அப்படின்னு தோண வச்சுட்டீங்க. ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வதற்கு
எல்லாரும் பேசியாச்சு. இவர் நிலைமையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். பாத்திர படைப்புகளை பற்றி நமக்கு வழங்குவதற்கு நம் களத்தின் விகட கவியாக திகழும் கவிஞர் திருப்பத்தூர் வாகித் அவர்கள் வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்பட திறனாய்வு நிகழ்வுல இன்றைக்கு அலைகடலென கருத்துக்கள் பேசப்பட்டாலும் நமக்கு கேப்டன் யாருன்னு சொன்னா நரசிம்மன் ஐயா தான். ஏன்னா அவர் தான் சொன்னார் ஆரம்பத்துல அலைகடல்ல தோனினா அப்படின்னு சொன்னார் அவரு. அதனால நாங்கள் இந்த நிகழ்வினுடைய கேப்டனாகவே ஐயா அவர்களை எடுத்துக்கொண்டு வணக்கம் தெரிவித்து என்னுடைய உரையை துவக்கிறேன். இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாத்திர படைப்பு பாத்திரங்கள் பகுதிக்குள்ள நுழைவதற்கு முன்னால இவ்வளவு ஒரு இனிப்பான விஷயம் எப்படின்னா, காதல் என்பது ஒரு இனிப்பானது, நகைச்சுவை என்பது மற்றொரு இனிப்பானது. இவ்வளவு இனிப்பான ஒரு காவியம் உருவாவதற்கு வேப்ப காரணமா இருக்குங்கிறது நரசிம்மன் ஐயா சொன்னோன்னே தெரியுது. ஸ்ரீதர் ஐயாவுக்கு கோபு ஐயா வேப்பலை அடிச்சு 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 வேப்ப மரமே அடிச்சுன்னு ஒரு நகைச்சுவை சேர்த்து சொன்னது. ஆக இந்த ஒரு இனிப்புக்கு அந்த வேப்ப இலை காரணமாக இருக்கிறது எனும் பொழுது முதல்ல நான் அதற்கு அந்த நன்றியை தெரிவிக்க வேண்டியிருக்குல்ல. முதல்ல நம்ம கதாபாத்திரம் அப்படின்னு இதுல எடுத்தோம்னா ரவிச்சந்திரன் கதாபாத்திரத்தை அந்த இடத்துல காட்டும் போதே எல்லாருமே கார் ஓட்டுறதுக்காக நம்ம வச்சிருப்போம் எல்லாம். அதாவது ஓட்ட கார் வச்சிருப்போம், இவர் ஓட்டக்காரையே வச்சிருக்காரு. அப்படி காட்சி அமைக்கப்படுது. முதல்ல துவக்கத்துல காரே நகைச்சுவை பண்ணும். அதுவே அந்த பேண்ட் மெது சவுண்ட போட்டுக்கிட்டு இந்த தண்ணி கொதிக்கிற மாதிரியான அந்த ஒரு சவுண்ட் அப்படி பிளக் 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 அப்படின்னு போட்டு அந்த காரை காட்டுவாங்க. அப்பவே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை படமாக அமைகிறது அப்படிங்கறத நமக்கு கண்ணை காமிச்சிடுறாங்க. அந்த இடத்த ரொம்ப ரசிச்சு போற மாதிரி இருந்ததெல்லாம். இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, கதாநாயகனை இப்படி ஒரு காட்டி வச்சிருக்காங்க. பொதுவாக ரெண்டு நண்பர்கள்னு காமிச்சிட்டாலே ஆகா, இந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் யாராவது ஒரே பொண்ணை விரும்ப போறாங்க, இவங்களுக்குள்ள சண்டை வரப்போகுது, அதுக்கப்புறம் ஒருத்தர் விட்டு கொடுத்து சேர போறா, இப்படியான காட்சி அமைப்பாலே கண்ணுக்குள்ள தோணும் எப்பவுமே அதுல. ஆனா இந்த திரைப்படத்துல ரொம்ப வித்தியாசமா ரெண்டு நண்பர்கள் ஆனா அக்கா தங்கச்சிய திருமணம் காதலிக்கிற மாதிரி காட்சியை கொண்டு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமாக பாக்குறேன். வித்தியாசமான பாத்திரங்களாக அதை கவனிக்கிறேன். இதுல ரொம்ப இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, கவியரசர் கண்ணதாசனை பற்றியும் இதுல நம்ம இந்த நிகழ்வுல நிறைய இதுல பேசியிருக்கோம். நம்ம கதாநாயகன் இரண்டாவதா முத்துராமன் ஐயா சொன்னபடி நெஞ்சில் ஓர் ஆலயம், அப்புறம் அந்த இடத்தினுடைய ஒரு தொடர்பு மாதிரி காதலிக்க நேரமில்லை இப்படி வந்தேன். அதுல அப்பாவியா இருப்பாரு முத்துராமே, இதுல அப்பாவா இருக்காரு முத்துராமே. ரெண்டு உறவுல சேர்த்து சொன்னோம்னா ஒரே வித்தியாசம். அதுல அப்பாவியா நடிச்சாரு, இதுல அப்பாவா நடிக்கிறாரு முத்துராமன் அவர்கள். ஆனா முத்துராமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் இந்த படத்தினுடைய முதல் டயலாக பேசுறதே அவர்தான், முத்துராமன் தான் பேசுறாரு. அதுவும் பாட்டாவே அமைஞ்சிருச்சு. அதுவும் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, கொஸ்டின் கேட்கிற மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படி பொதுவா வரவே வராது. அந்த மாதிரி வினா தொடுக்கிற மாதிரி இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அது எதிர்மறையா நினைப்பாங்க. ஆனா இதுல பாருங்க, என்ன பார்வை உந்தன் பார்வை அப்படின்ட்டு பாட்டத்தான் முதல்ல தோக்குறாங்க. முத்துராமன் அழகா அந்த பண்ண. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த முதல் வரியிலேயே பாத்திரங்களுடைய இதா பார்க்கும்போது கவியரசர் கண்ணதாசனுடைய ஆளுமை உள்ள. ஏன்னா அங்க ஒரு 1000 பட்டிமன்றங்கள்ல பேசப்பட்ட விஷயம், என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தால் தான் அந்த பார்வையில இருக்க அந்த இடை எழுத்து நடுவுல இருக்கு பாருங்க, அது மெலிந்தால் இல்லாம போச்சுன்னா இந்த பாவைன்னு வரும். அந்த பார்வைங்கிறது பாவைன்னு மாறி விடுகிறது. கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு உரித்தான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால அந்த ஒரு சிறப்பை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாம் கதாநாயகிகளை காட்டும் பொழுதுல இவர் வேலை இல்லாம வேலை வேணும், கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அந்த இடத்துல விஸ்வநாதன் வேலை வேணும்ட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு எல்லாம். இப்ப இந்த இடத்துல முக்கியமானது கதாநாயகி, ஏன்னா அவருடைய வண்டியை அவர் இடிச்சு விட்டனால அவங்க கதாநாயகி மேல இருந்து தண்ணியை வீசுறாரு. காட்சி அப்படித்தான் இருக்கு. நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி தோணுகிறது அப்படின்னு சொன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் திரும்ப வேணும்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறான், போன உடனே தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான காட்சியை கோர்த்து நம்ம படத்தை பார்த்தோம்னா, அது பார்த்தா காதல்ங்கிற வாசலுக்கு தண்ணி தெளிச்ச மாதிரி காட்சி அடுத்த போயிருக்கு. அவங்க அடுத்து காதல் அதுல இருந்துதான் கிளம்புது. அதனால காதலுக்கு தண்ணி தெளிச்சு அதை வரவேற்கக்கூடிய ஒரு காட்சியாக நம்மை அதை பார்க்க தோணுகிறது. அந்த இடத்துல காட்சி அமைப்பு பாத்திர அமைப்பாக நான் அதுல கருதுறேன் எல்லாம். மிக ஒரு முக்கியமான விஷயம், இப்ப ஐயா சொன்ன மாதிரி இந்த ஓகோ ப்ரொடக்ஷன்ங்கிறதுக்கு நீங்க ஏதோ ஒரு காரணம், ஒரு நல்ல கதை எப்படி பேர் வந்தது அப்படிங்கறத சொன்னீங்க எல்லாம். ஆனா உண்மையிலே இந்த காட்சியில பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லும் போது ஓ அப்படின்னு அப்படியா அப்படின்னு கேட்க தோணுது.
அதற்கப்புறம் அந்த காட்சியினுடைய தன்மையை பார்க்கும்போது ஓஹோ அப்படின்னு அமையுது. உண்மையிலே இந்த 2 வார்த்தையிலே சொல்லிடலாம் போல இருக்கு திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து ஓஹோல இருந்து ஓஹோ வர அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுல ஓஹோ ப்ரொடக்ஷன் அதை வச்சு அதுல நாகேஷ் அதுல விளக்கம் சொல்றாரு அழகா. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பாடி லாங்குவேஜோட நாகேஷ் உண்மையில் நீங்க சொன்ன டிஎஸ் பாலையா போட்டின்னாக்க இந்த 2 கதாபாத்திரம் எல்லா கதாபாத்திரங்களையும் தூக்கி சாப்பிட்டுருது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையில வந்து பார்க்க தோணுது. இதுல என் படத்தை பார்த்துட்டு போறவங்க எல்லாம் ஓஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நாகேஷ் வந்து ஒரு கருத்து சொல்றாரு எல்லாம். அப்ப என்ன நீ ஏதாவது படம் பார்த்திருக்கியா அப்படின்னா இவரு இங்கிலீஷ் படத்தை பேரை சொல்லும் பொழுது அப்ப அழகா சொல்லுவாரு, என் படம் வெளியில வந்தோம்னா இங்கிலீஷ் படங்கள் தான் பாக்குறது உண்டு இவங்க தங்கை அவர் கதாநாயகிகள் சொல்லுவாங்க. இது என்னன்னா ஓகோ ப்ரொடக்ஷனா என்னன்னு கேட்கும் பொழுது நீ என்ன படம் பாத்துக்கணும் ஒரு ஆங்கில படத்தினுடைய பேரை சொல்லுவாங்க. ஏன் தமிழ்ல நீங்க படமே பார்த்தது இல்லையான்னு. இல்ல நாங்க இப்ப தமிழ் படங்கள்லாம் பாக்குறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப நாயே சொல்லுவாரு, என் படம் வந்து ரிலீஸ் ஆன பின்னால ஆங்கிலேயன் வந்து ஆங்கிலேயர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நாங்க தமிழ் படம் தான் இனிமே பார்ப்போம், இனி இங்கிலீஷ் படம் பார்க்கறதுலன்னு சொல்லுவாங்கன்னு இவர் ஒரு தன்னம்பிக்கையா நாகேஷ் சொல்லக்கூடிய அந்த ஒரு டயலாக் வந்து ரொம்ப ஒரு சிறப்பா வந்து இருக்கு எல்லா இதுல பார்த்தோம்னு சொன்னா இவரு நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த திரைப்படத்துல எந்த பாத்திரம் சிறப்பா இருக்குன்னு நான் தேடி தேடி பாக்குறேன். பார்த்துட்டு ஒன்ன சொல்றேன். ஆனா நாகேஷ் பாத்தீங்கன்னா அவரும் உள்ளுக்குள்ள பாத்திரத்தை தேடிக்கிட்டே இருப்பாரு. கதாநாயகி பாத்திரத்தை தேடுறாரு, கதாநாயகனை மட்டும் தேட மாட்டாரு. அது நானே கதாநாயகனை நடிச்சுக்கிறேன் அவர் சொல்றாரு. ரவிச்சந்திரன் பேசின அந்த வசனத்தை வச்சு நீ தான் கதை வசனகர்த்தான்னு சொல்லிட்டு உடனே அப்ப அவருடைய பார்வை முழுவதுமே கரெக்டா அந்த திரைப்படத்தை நோக்கி அவர் எடுக்கிற படத்தை நோக்கி இருக்கிற மாதிரியே அனைத்துமே அதுல வந்து சிறப்பா வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு டயலாக்கும் அந்த இடத்துல நகைச்சுவை வசனமாகட்டும் அதுல பிற வசனங்கள் ஆகட்டும் வசனத்தினுடைய உச்சத்துக்கு இந்த திரைப்படத்துல சென்று இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். இந்த படத்தை பார்க்கும்போது டிஎஸ் பாலையா இப்ப நம்ம எப்போதும் திரைப்படத்தை வந்து இந்த திறனாய்க்கு முன்னால முதல் நாள் நைட்டு திரும்ப பாக்குறது எத்தனை முறை பார்த்திருந்தாலும் அப்பதான் அதனுடைய இது வந்து பேசும்போது சரியா இருக்குனால நாகேஷ் வந்து டிஎஸ் பாலையாவுக்கு அந்த கதையை சொல்லுவார்ல பேய் கதையை சொல்லும் போது அப்ப லேப்டாப் 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 அப்படின்னு அப்படியே அமைதிப்படுத்திட்டு அவரும் அப்படி பாலையா அப்படியே அமைதியா கேட்டுட்டே இருப்பாரு. திடீர்னு அப்ப நம்ம ஆண்டுறோம் அந்த அளவுக்கு கொண்டு போயிடுறோம். அந்த நடிப்புல அந்த ஒரு சூழ்நிலை வந்துருது. நடிப்புல ஒட்டி நம்ம சொல்ற மாதிரி அப்ப நாகேஷ் நடிப்பு மட்டும் இல்ல கதை சொல்றே நம்மள உள்ளுக்குள்ள ஈடுபடுத்தக்கூடிய சூழலை வந்து மிகச் சிறப்பா வந்து நாகேஷ். எனக்கு ஆச்சரியமான ஒரு டிஎஸ் பாலையா ஏன் டிஎஸ் பாலையா அவர்களுக்கு நடிப்பு வந்து அந்த மாடுலேஷன் வந்து இவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குன்னா அவருடைய இந்த வாய் தாடை அமைப்பே அப்படி இருக்கு. அவருடைய பேச்சு அமைப்புக்கான அளவுக்கு அப்படியே இருக்கு. அதுல குறைச்சது அதனாலதான் ரொம்ப இயல்பா அந்த நரம்பு பயலை அப்படி அந்த வாய் அப்படி இருக்கணும் அப்பதான் சரியா வரும். அவருக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு அந்த நகைச்சுவைக்கான அளவுக்கு அந்த பேசுகிற வார்த்தைகளுக்கான அளவுக்கு அது இருக்கு. அப்படிங்கும் போது இந்த திரைப்படத்துல அதை கவனிக்க முடிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வசனமும் ரொம்ப உதவியா இருக்கு. அவர் எடுத்து சொல்லிடுற அந்த விதத்தை பார்க்கும்போது சிரிப்பாரு. நீங்க சென்னைக்கு போகும்போது என்னை விட்டுட்டு போயிடாதே மாதிரி அவர் சொல்லுவாரு அந்த ஒவ்வொரு இதுல சொல்லும் போது அந்த அளவுக்கு வந்து டிஎஸ் பாலையா அவருடைய அந்த நகைச்சுவை என்பது ரொம்ப மிக சிறப்பாக இருக்கு. ஆனா இந்த படத்தை அப்படி இழுத்து கொண்டு போறது அப்படிங்கறதே டைரக்ஷன் ஒரு பகுதியா இருந்தாலும் அந்த காட்சி அமைப்பு இன்னொரு விதமாக இருந்தாலும் இதுல வரக்கூடிய கதை வசனங்கள் தான் ஒரு சிறந்த கதாபாத்திரமாக நான் வந்து கருதுகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. மிக சிறப்பு. பாத்திரங்களை எல்லாத்தையும் எடுத்து நாகேஷ் வந்து பாத்திரத்தை தேடுற மாதிரி கதாநாயகியை தேடுற மாதிரி படம் முழுக்க உண்மையிலே நானும் அந்த படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அந்த பர்டிகுலர் நீங்க சொன்னீங்கல்ல கதை சொல்லுவார்ல அவங்க அப்பாவுக்கு அந்த சர்ன்னு அந்த இலையில நடந்து போறது கால் சறுக்கிறதெல்லாம் அட்டகாசமா சொல்லுவாரு. அது இன்னைக்கு கூட வீட்டுல பசங்க கிட்ட காம்பேன் பாரு எப்படி எடுத்திருக்காங்க பாரு படம் அப்படிலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு சிறப்பு அதுல. அதை வந்து அது அவங்களுக்கே நீங்க சொன்ன மாதிரி அவர் முக அமைப்பே அப்படிதான் போல இருக்கு. அவரை பார்த்தாலே அந்த தில்லானா முகநாம்பாள்ல கூட ஒரு காட்சியில வரும் என்ன வண்டி குலுங்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் குலுங்கிக்கிட்டே இருப்பாரு. அவருடைய அந்த காட்சி அமைப்பே அப்படி அமைஞ்சிருக்கும். அது இயற்கையாவே ரொம்ப அழகாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பான பாத்திர படைப்புகளை தந்த வாகித்தவர்களுக்கு மீண்டும் நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவுரை வழங்குவதற்கு கருவாக்கமும் உருவாக்கமும் செய்த நம் மதிப்பிற்குரிய கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். மீண்டும் வணக்கம். வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியுமா என்பது எப்பொழுதுமே கேள்விக்குறி. எல்லோருடையும் அந்த ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சிக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி இவ்வளவு சிறப்பா வரணுங்கிறதுக்கான முயற்சி
நம்ம வந்து யார் யாரெல்லாம் இதுல வந்து கொண்டு வரணும்னு வேணா நம்ம ஓரளவு பிளான் பண்ணலாம். ஆனா ஒவ்வொருவரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்போது இது எந்த அளவுக்கு சிறப்பாக வர வேண்டும் என்று இப்போ எனக்கு எப்படி சொல்ல தோணுதுன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் காதலிக்க நேரமில்லை படத்துல வந்து கதை வசனம் கர்த்தாவா இருக்கட்டும், இயக்குனராகட்டும், நடிகர்களாகட்டும், பாலையா பாலாஜி எல்லாம், நாகேஷ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கிரிப்டை கொடுங்க, நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறேன், இது நல்லா வரணுங்கிற அந்த நோக்கத்துல பண்ற மாதிரி நம்ம எல்லாம் கீதா காந்தி, ராஜேந்திரகுமார், வாகித், உமா சுந்தர் எல்லாருமே இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இதை வந்து நல்லா கொண்டு வரணுங்கிற அந்த நோக்கம் வந்து புனிதமா இருக்கு. அந்த புனிதத்தை நாம் எப்பொழுதுமே கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் நம்ம நல்ல நல்ல பாடங்களையும், இந்த மாதிரி திரைக்காவியங்கள்ன்றது வந்து தமிழ்ல வந்து அவ்வளவு கொட்டி கிடைக்கிறது. அதுல நல்ல நல்ல படங்களா நம்ம தில்லானா நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 1 என்பது 30 தொட்டுக்கு 30வது படமாக காதலிக்க நேரமில்லை. சார் ஃபார் இன்ஃபர்மேஷன், அந்த ஜூலைல அவருடைய பர்த்டே, ஸ்ரீதர் சாருடைய பர்த்டே ஒட்டி நாங்கள் ஒரு ஸ்ரீதர் படம் பண்ணுவோம். அது என்ன ஆகுதுனாக்கா அதே மாசத்துல வந்து கண்ணதாசனுடைய பர்த்டே வரும். அதனால வந்து ஜூன் முடிச்சிடுறோம், ஜூலைக்கு வந்து வி அலோகேட்டட் ஃபார் ஸ்ரீதர். ஸோ எவ்ரி இயர் ஸ்ரீதர் சாருக்காக ஜூலை நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். சாரி, ஆகஸ்ட், அந்த மாதிரி வந்து அந்த மாதங்கள் அப்படிதான் ஒதுக்கியிருந்தோம். பாலச்சந்தருக்கு ஜூலை 9ன்றதுனால அவருக்கு, பாலச்சந்தர் முடிச்ச உடனே நாங்கள் இவர் ஸ்ரீதருக்கு. இப்போ அக்டோபர் மாதம் சிவாஜி கணேசன் பர்த்டேல சிவாஜி படம், அப்படி ஓரளவு சில லாஜிக் வச்சிருக்கோம். ஆனாலும் வந்து நல்ல படமாக தேர்ந்தெடுத்து அதை தான் இங்க நயமா கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு சிறப்பா நீங்க வந்ததுங்கிறது பெருமைக்குரிய விஷயம் மட்டுமல்ல, அந்த படத்தை பற்றி இதை விட ஸ்லாகித்து இதை விட ஒரு புதிய செய்திகளை கொடுக்க முடியாது என்பது வந்து திட்டவட்டமாக தெரிகிறது. என்ன உங்களை எவ்வளவு பேர் பாராட்டினாலும் கூட நரசிம்மன் சாரை காவிரி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் கிடைக்கும். அதற்காக உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நட்பு வட்டத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதும், இந்த கலை, இலக்கியம், தமிழ் இந்த விஷயமாக நாங்கள் எடுக்கின்ற அனைத்து செயல்களிலும் உங்களுடைய ஆதரவு என்றென்றும் தேவை என்பதை மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை சார், அருமை. அற்புதமான நிறைவுரை வழங்கிய காவிரி மைந்தன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. மீண்டும் இந்த ஐயா அவர்கள், நம்ம காவிரி சார் சொன்னது போல 1வது நிகழ்வில் தொடங்கி கிட்டத்தட்ட 30 மாதங்கள், 30 ஒரு தவம் மாதிரி இதை செஞ்சுட்டு இருக்கிறார் அவரு. அவர் சொன்னது போலவே யார் யாரு சிறப்பு விருந்தினரா வருவாங்கிறது இந்த கடைசி வரைக்கும் அவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் திடீர்னு தான் சொல்லுவார் எங்ககிட்டே. அப்படிதான் வந்து நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ரொம்ப ஆனந்தப்பட்டோம். உங்களுடைய வரவு இன்றைக்கு அப்படி ஒரு சிறப்பான வரவாக இருந்துச்சு. அவங்களே பின்னாடி சொல்லிட்டாங்க, ஐயாவை நல்லா பேச விட்டு கேட்போம்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்க இன்னைக்கு. அதனாலதான் நிறைய உரையை வந்து சுருக்கமா கேட்காம நிறைவாவே கேட்டுட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவு அந்த குடும்பத்திலேயே அது வந்து குதூகலித்து, அந்த கலை இலக்கியம் உங்க குடும்பத்திலேயே விளையாடுது. அதை உங்களுடைய பேச்சில், உங்கள் அப்பாவுடைய வளர்ப்பு, அவருடைய அனுபவம், அது உங்களிடமும் அந்த முதிர்வு தெரிந்தது. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் தகப்பனருக்கும் இந்த நேரத்துல ஐயா அவர்களுக்கும் எங்கள் அணி சார்பில் சிறப்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி, நன்றி. ஒரு நிமிஷம். இந்த படத்தினுடைய டைட்டில் சாங் இருக்கு இல்லையா, காதலிக்க நேரமில்லை, அந்த பாட்டு இன்னைக்கு கலைமகன் வராதனால அந்த பாட்டு இடம்பெறல. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லோருமே ஆளுக்கு 1 நிமிடம் அந்த பாட்டை பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். முதலில் அழைப்பது கீதா காந்தி. வாங்க சார், 1 நிமிடம், சரியா 1 நிமிடம். வாங்க வாங்க, அது வேணும் இந்த படத்துக்கு. அந்த முக்கியமான விஷயம், காதலிப்பார் யாரும் இல்லை அப்படின்ட்டுன்னு அது அவரு அந்த வேஷம், கிழவன அப்பா வேஷத்துல வர்றதால அவரு முத்துராமனுக்கு தெரியும் நம்ம வேஷம் போடுறதால, ஆனா அவளுக்கு தெரியாது காஞ்சனாவுக்கு. அதனால காதலிக்க நேரம் இல்லை. இப்ப போகும்போதே சொல்றாரு, அம்மா குழந்தை உன்னை நம்பிதாம்மா நான் இருக்கேன் தான் பிக்னிக் போவாங்க. போயிட்டு அங்க போடும்போது தான் அதை வந்து பாடுறாரு, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை அப்படின்வாரு. சொல்லிட்டு மாமியார் கொடுமை இல்லை, நாத்தனார் கொடுமை இல்லை, எல்லாத்தையும் சொல்லுவார் மனுஷன். எல்லாம் சொல்லிட்டு நான் இருக்கேன்டி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் அடையாளத்தை காட்டுவார். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடம். அதுல என்ன பியூட்டின்னா, முத்துராம வந்து அந்த 2 கேரக்டருக்கு வித்தியாசம் காமிச்சிருப்பார். அப்பா வரும்போது அவரோட டோனே வர மாதிரி அப்படின்னு ஒரு துணியில வருவார். அவர் அந்த இதை எடுத்துட்டு அந்த கிரீம் கலர் ஷர்ட் அந்த பிரவுன் எதுக்கும் அட்டகாசமா விக்கெட்டுகள்லாம் எடுத்துட்டு அவ்வுலகம் சென்று வந்தேன்னு போடுவார் பாருங்க. அந்த இடத்துல பெரிய கிளாப்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். நன்றி சார், சிறப்பு சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு என்ன அபிமானமோ அதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அடுத்து ராஜேந்திரகுமார் சார் வந்துருங்க, சொல்லிருங்க உங்களுடைய கருத்தை. ஸ்ரீதர் சார் வந்து இந்த இடத்துல அந்த முடிச்சு வைக்கணும். அதாவது இவர் வேஷத்துல இருக்காரு,
வேஷத்திலிருந்து அந்த முடிச்சு அவுக்கிறதுக்காகவே அந்த இடத்த அந்த பாட்டை கொண்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாடிட்டு இந்த டைட்டில் சாங்கும் வரணும், அதே சமயத்துல நான் அவன் இல்லை நான் உன்னுடைய காதலன் சொல்ற வைக்க ஒரு சிறு ஒரு முயற்சியா அதை பாடலுக்குள்ளேயே கொண்டு வந்துருவார். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? காஞ்சனாவோட உடை இந்த படத்துல மிகவும் பேசப்பட்டது என்னன்னா, காஞ்சனாவுடையும் ராஜஸ்ரீ உடையும் மிகவும் பேசப்பட்டது. 1960 மிகச்சிறந்த உடைகள் அப்படின்னு வரும்போது காதலிக்க நேரமில்லையில வரக்கூடிய அத்தனை உடைகளையும் படம் பிடிச்சு ஒரு தளத்துல போட்டிருந்தாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவங்களுடைய உடைகள். ஆட்டமும் அதே மாதிரி சிறப்பா 2 பேர் கையை தூக்கி அந்த வேஷம் கலைஞ்சதுக்கு பின்னாடி அவங்க சேர்ந்த முன்னாடி கோபமா இருக்கிற அதே காஞ்சனம்மா அடுத்தது காதலா இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். பாடலை சீர்காழி வச்சு பாட வச்சது வயதானவர் பாடுற மாதிரி இருந்தாலுமே அது காதலோட சேர்ந்து வந்துட்டதுனால அது அழகான காதல் பாட்டா மாதிரி ஒரு அற்புதமான பாடல். அது விளக்கம் சொன்னதுக்கு கொடுக்க வாய்ப்பு நன்றி. அருமை அருமை. 60 வருடம் கழித்து வந்த ஒரு பாடலா இருந்தாலும் அதையும் அன்றும் இன்றும் எப்படியெல்லாம் ரசித்து இன்றும் பேச முடிகிறதுன்னு ராஜேந்திரகுமார் சார் அழகா நிரூபிச்சிருக்காங்க. நன்றி நன்றி. வேற யாருக்கிட்ட கேட்கலாம்? வாகித் சார் வாங்க. நரசிம்மன் சார் நான் இருக்கேன், முதல்ல என்ன கூப்பிடுங்கட்டாங்க. நீங்க ஃபைனல் சார், நீங்க கிளைமாக்ஸ் நீங்க தான். ஆமா. இல்ல, எனக்கு காவிரி மைந்தன் மேல என்ன வருத்தம்னா, இந்த காதலிக்க நேரமில்லையை பற்றி பேசுவாருன்னு சொன்னோன்னா முத கீதா காந்தியை கூப்பிட்டோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதுல ஏதோ நீங்க ஓர வஞ்சம் பண்றீங்க. நான் இதை பத்தி இந்த ஒரே ஒரு வரியில கூட பாராட்டி சொல்லிடலாம். காதலிக்க நேரம் இல்லை, அந்த குரல் வரும்போதே பார்த்தோம்னா சீர்காழி கோவிந்தராஜனை வச்சு இதை பாட வச்சது எப்படி தோணுதுன்னா, இது பேர் தான் தெய்வீக காதல் அப்படின்னு எனக்கு அருமை அருமை. அந்த அளவுக்கு நன்றி நன்றி சார், நன்றி சார். இப்ப வாங்க சார் நரசிம்மன். நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். வாங்க சார். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த வேடம் கலைக்கிற விஷயம், முதியவராக இளைஞராக தோன்றது, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பாறையில இருந்து கீழே விழுந்து அந்த காட்சிக்கு மாற்றம் கொடுக்கிற ஒரு விஷயம் எல்லாமே டெக்னிக்கா பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் லாஜிக்கா கரெக்டா இருக்கும், டெக்னிக்கலா கரெக்டா இருக்கும். அது கொஞ்சம் கூட என்னடா இது திடீர்னு இங்க இருந்து வராரு அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் வராம ராஜேந்திரகுமார் கூட அது கிட்டத்தட்ட சொல்ல வந்தார். அது முழுசா சொல்லல. எப்படின்னா அந்த 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா போடுற ஒரு துள்ளல் இருக்கு இல்லையா, அந்த துள்ளல் திரையில் மட்டும் இல்லை நமக்கே தொத்தி கொள்ளும். நம்ம கொஞ்சம் ஆடலாமா அதே மாதிரின்ற ஒரு அளவுக்கும் அந்த அளவுக்கு இந்த பாடல் மனதில் இடம்பெற்ற பாடல். ஒரு டூயட் பாட்டுல பீஸ் லேடி வாய்ஸ் வரணும், வந்தாதான் டூயட் பாட்டு பொதுவா கலக்கட்டும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம தனியாவே கலக்கட்டின ஒரு பாட்டுன்னு சொன்னாக்க இந்த பாட்டை பற்றி இன்னும் செய்திகளை தெரிந்து கொள்ள நரசிம்மன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி நன்றி. வாங்க சார். ஏற்கனவே கண்ணதாசன் அவர்கள் இந்த காட்சியை தன் பாட்டால மாற்றி அமைச்சார்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல நான் காஞ்சனா அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். விண்ணில் பறந்து கொண்டிருந்தவர் விமான பணிப்பெண்ணா. எல்லா நடிகையும் கீழேந்து மேல போவாங்க, அவங்க மேலேந்து கீழே வந்தாங்க. அப்படி வந்தவங்க முதல்ல நடிக்கிறாங்க. முதல் பாட்டே என்ன பார்வை, அற்புதமான நடனம், அற்புதமான முகபாவம். ஒரு விமான பணிப்பெண்ணு ஒரே மாதிரி கையை கூப்பிட்டு சிரிக்கிற ஒரு பெண், உணர்ச்சிகளை காட்டணும். அதுல அந்த பாட்டு காதலிக்க நேரமில்லை பாட்டு வழுக்கு பாறை, மழை வேற பெஞ்சதால அது ஒரு மாதிரி வழுக்கு பாறை. அந்த இடத்துல நடனம் ஆடணும், துள்ளி ஆடணும், வழுக்கிறது. அந்த இதுல முத்துராமனுக்கு இணையா, முத்துராமனை விட வேகமா ஆடி காட்டி ஒரு சேலஞ்சிங்கா நடிச்சாங்க அந்த பாட்டை. அந்த புதுமுகம்னு யாரும் சொல்லவே முடியாது காஞ்சனாமாவை, அப்படி நடிச்சிருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க, அதாவது எல்லாம் கீழே இருந்து மேல போவாங்க, அவங்க மேலேருந்து கீழே கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க நிறைய சிரமங்களுக்கு உண்டானாலும் இன்னைக்கு தெய்வத்துக்கே இடமளிக்கிற அளவு வளர்ந்துருக்காங்க, இருக்காங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் உமன், கிரேட் உமன் ஷி இஸ். அவங்களுக்கு இந்த சமயத்துல எல்லாரும் அவங்களோட திறமைகளை எல்லாம் ஸ்லாகிச்சு அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக அவங்களுக்கு கண்ணதாசன் விருது கொடுக்கறதுக்காக முயற்சிகள் பண்ணி அவங்ககிட்டயும் பேசி அவங்களும் ஒப்புதல் கொடுத்துட்டு அப்புறம் சில மெடிக்கல் ரீசன்ஸ்னால தள்ளி போகுது. அநேகமாக 2025 காஞ்சனாவுக்கு கண்டிப்பாக கண்ணதாசன் விருது கொடுப்போம்னு நான் இந்த நேரத்திலையும் பதிவு பண்ணி வைக்கிறேன். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம இதுதான் இந்த 30 நிகழ்வுகள்ல நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு. அது நரசிம்மன் சார் வந்ததுனால நினைக்கிறேன். சிறப்பான இப்படி ஒரு பாடலை பற்றி எல்லோரும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மீண்டும் நரசிம்மன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம்.